ஸோ சுழல் 2 முதல்ல எப்படி உருவாச்சு? இது நிச்சயமாக நடக்குங்கிற ஒரு கன்விக்ஷன் வந்து புஷ்கர் காயத்ரிக்கும் இருந்துச்சு. அதனால் அவங்க வந்து அதுக்கான ஒரு பெரிய கதையை ரெடி பண்ணி தான் வச்சுருந்துருக்குறாங்க. சினாப்சிஸ் லெவலில் 8 எபிசோடும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அப்போ தான் வந்து நான் உள்ளே வந்து என்கிட்ட கொடுத்தாங்க. பட் கொடுக்கும்போதே வந்து ஸ்கிரிப்டை படிக்கும்போதே அதுக்கான விஷயங்கள் இருந்துச்சு. அது ஓகே, அந்த பூர்த்தி செய்யக்கூடிய விஷயங்கள் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது எல்லாமே இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து சீசன் 1ல் ஆடியன்ஸாக இருந்தேன். பட் அவங்க புஷ்கர் காயத்ரிக்கு கான்ஃபிடென்ட் இருந்ததா நம்ம ஸ்கிரிப்டில் இருக்கிறது இவங்க 2 பேரும் கரெக்டாக கொண்டு வந்துருவாங்க அப்படின்றது? கான்ஃபிடன்ஸ் இருந்துருக்கு. எங்ககிட்ட சொன்னதில்லை, பட் நீங்கள் வந்து அவங்ககிட்ட கேட்கணும். பட் முக்கியமாக என்னென்னா எங்களுக்கு வந்து அது வந்து இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு நான் பார்க்குறேன்னா, இந்த சீசனில் வந்து நிறையா கேரக்டர் நீங்கள் இருக்கணும். அந்த 8 பொண்ணுங்களாகட்டும், லால் சார்லேருந்து OAKS இந்த மாதிரி பழைய ஆட்கள் நிறைய பேர் கொண்டு வந்தீங்க. இது யாருடைய ஐடியா? கேரக்டர்ஸும் ஆடிஷன்லாம் முடித்து உங்களுக்கு அந்த டேப்ஸ்லாம் வச்சுக்கிட்டு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த ஆங்கிளில் நான் ஒன்று பார்ப்பேன். இந்த ஆங்கிள் நான் பார்த்துட்டு இருக்கும்போது சர்ஜன் வந்துட்டு சார் இது இங்கே மிஸ் ஆகுது அப்படின்னு. ஓகே கரெக்ட், இது வேண்டாம், வேற ஒன்று பார்ப்போம். ஜென்ரலாக ஒரு கேரக்டர் ஒருத்தருங்க பண்ணிட்டு இருப்பாங்க, அதை உடச்சி இன்னொன்று பண்ண வைக்கலாம். அது டெலிஃபோன் ராஜ் ஒரு எக்ஸாம்பிள். சாந்தினி கேரக்டர் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக அவங்களோட ஃபில்மோகிராஃபி வேற மாதிரி இருந்திருக்கும். பட் இதில் வந்து எனக்கு பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது வந்து மஞ்சுமா தான். அவங்களுடைய கேரக்டர் ஆகட்டும், அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸு எல்லாமே இவ்வளோ நாள் எங்கே பாருந்தாங்க, அந்த நடிப்பில் எங்கே வச்சுருந்தாங்க அப்படின்ற மாதிரி. அது யாருடைய ஐடியா? அவங்கக்கிட்ட உண்மையிலே நான் ப்ரூவ் பண்ணுங்கிற அந்த ஒரு பேஷன் இருக்குது, கான்ஃபிடென்ட் இருக்குது அவங்ககிட்ட. கான்ஃபிடென்ஸும் இருக்குது, பேஷனும் இருக்குது. அப்போ வந்து அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒரு நாங்கள் டைரக்டர்ஸாக நாங்கள் பார்க்கும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, டயலாக்ஸை பட்டுன்னு கேப்சர் பண்ணிக்கிறாங்க, அந்த இமோஷனோடு அவங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியுது. என்னென்னா இந்த நாட்டார் தெய்வங்களை வச்சு அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதைகளை வச்சு நம்ம இன்னைக்கு ஒரு கண்டெம்பரரியான ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணுங்கிறதுக்குல இந்த ஓவரால் கான்செப்டில் இருந்து தான் சுழலுடைய கிரக்ஸே ஆரம்பிக்குது. அப்பார்ட் ஃப்ரம் தட் இது குளோபலாக ஒரு நம்மளோட ஸ்பெசிஃபிக்காக ஒரு கல்ச்சரை வெளியே கொண்டு போகிறோம். அந்த கல்ச்சரை ஒரு சினிமேட்டிக் ஃபார்மேட்டில் கொண்டு போகிறோம். ஒரு கிரைம் அண்ட் மிஸ்ட்ரி அப்படின்ற ஃபார்மேட்டில் ஒரு கல்ச்சுரல் கனெக்ஷனை உள்ள பின்னி ஒரு கதை எழுதி கொண்டு போய் காட்டும்போது இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் எனி அதர் ஷோ. இது எனி அதர் ஷோவாக ஆகாது. இது சிறைச்சாலை ஆண்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் காமிச்சிட்டாங்க. பட் பெண்களுக்கான சிறைச்சாலை எப்படி இருக்கும், அங்கே உள்ள என்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம் பெருசாக காமிச்சதில்லை. பட் அதை இதில் காமிச்சிருந்தீங்க. அங்கே வந்து குழந்தைங்க அங்கேயே பிறக்கிறாங்க, ஜெயிலுக்குள்ளேயே. அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் ஏஜ் வரைக்கும் தான் அங்கே இருக்க அலவுடு. அதுக்கப்புறமா அவங்க வெளியில் அனுப்பப்படுறாங்க. ஏன் அனுப்பப்படுறாங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு நாய்க்கும் பூனைக்கும் வித்தியாசம் தெரியாதான். நம்ம வந்து எடுத்ததே ரொம்ப சாஃப்டாக தான் எடுத்திருக்கோம். ரியாலிட்டி இஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஏன்னா உள்ளே இருந்து அந்த வாழ்க்கையை பார்த்துட்டு லெட் இட் பி 1 மாதமோ இருக்கட்டும், 1.5 மாதமோ இருக்கட்டும், 1 வருஷமோ இருக்கட்டும், வரவங்க நம்ம அடிக்கடி இந்த விஷயம் நம்ம சொல்லுவோம்ல, ஜெயிலுக்கு போயிட்டு வரும்போது ஒருத்தர் டோட்டலாக மாறி வருவாங்க அப்படின்ட்டு. அது வந்து 100க்கு 100 உண்மை. வெல்கம் டு தி டைரக்டர்ஸ் கட். நான் உங்கள் ரஞ்சித் கண்ணன். இந்த வாரம் நம்மளுடைய இந்த டைரக்டர்ஸ் கட் நிகழ்ச்சிக்கு 2 மிக முக்கியமான ஒரு இயக்குநர்கள் வந்திருக்காங்க. சுழல் 2 சீரீஸில் அந்த கதையை டைரக்ட் பண்ணி கொண்டுட்டு போன இயக்குநர்கள் பிரம்மா மற்றும் சர்ஜுன். அவங்க 2 பேர் தான் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட இந்த சுழல் 2 சீரீஸ் பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் 2 பேருக்கும். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஸோ முதல்ல வாழ்த்துக்கள் சுழல் 2க்காக. ஏன்னா படத்துக்காக பார்ட் 2க்கு வெயிட் பண்ணுவோம், பட் சீரீஸ்க்காக வெயிட் பண்ணது ஃபஸ்ட் டைம் சுழல் 2க்காக தான். ஸோ அந்த ஒரு எதிர்பார்ப்பை உங்கள் சீரீஸ் பூர்த்தி பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ சுழல் 2 முதல்ல எப்படி உருவாச்சு? ஸோ சீசன் 1க்கு அப்புறமா ஒரு பெரிய பேர் கிடச்சிது. சீசன் 1 வந்து ரொம்ப பெரிய பாராட்டு, நிறைய பேர் ரீச் ஆச்சு. அந்த லாங் ஃபார்மேட் அப்படிங்கிறது வந்து புதுசான ஒரு விஷயம். நிறைய ஆடியன்ஸ்க்கு வந்து அவ்வளோ பழக்கப்படாத ஒரு ஃபார்மேட்டாக இருந்துச்சு. அது ஒன்ஸ் அது நிறைய பேரை போய் ரீச் ஆன உடனே அது வந்து அமேசான் OTT பிளாட்ஃபார்மில் இருந்தே அதுக்கான ஒரு ஏர்ஜ் உருவாயிடுச்சு. அடுத்தது நம்ம ஒரு பெருசாக ஒன்று பண்ணணும், இதோடைய சீசன் 2 ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அப்ரோச் பண்ணுறாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இது நிச்சயமாக நடக்குங்கிற ஒரு கன்விக்ஷன் வந்து புஷ்கர் காயத்ரிக்கும் இருந்துச்சு. அதனால் அவங்க வந்து அதுக்கான ஒரு பெரிய கதையை ரெடி பண்ணி தான் வச்சுருந்துருக்குறாங்க. எதிர்பார்த்த மாதிரியே அது அமேசான்லேருந்து அதற்கான வரவேற்பு வந்த உடனே இதை முழுசாக எழுதி முடிக்கிறாங்க. முடித்த உடனே தென் டைரக்டர்ஸாக ஆக்டர்ஸாக எல்லாரையும் மவுண்ட் பண்ண ஆரம்பித்து அது அடுத்த கட்டத்தை கிட்ட வந்துருச்சு. ஓகே, பட் இருந்தாலும்
பார்ட் 1 ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. பார்ட் 2 வந்து அதை விட நல்லா பண்ணணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் வந்து கண்டிப்பாக இருக்கும். அது ஆரம்பத்தில் அதை எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க? ப்ரெஷராக இல்லை ஆக்சுவலாக. இல்லையா? இப்போ வந்து ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்லணும்னா, நான் வந்து செகண்ட் சீசன் தான் வந்தேன். ஓகே. ஃபர்ஸ்ட் சீசனில் நான் டைரக்டே பண்ணல நான். ஸோ செகண்ட் சீசனில் உள்ளே வரும்போது ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்துட்டேன். அதாவது ஸ்கிரிப்ட் இன்னும் கம்ப்ளீட்டாக முடிக்கல, பட் சினாப்சிஸ் லெவலில் 8 எபிசோடும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அப்போ தான் வந்து நான் உள்ளே வந்து என்கிட்ட கொடுத்தாங்க. பட் கொடுக்கும்போதே வந்து ஸ்கிரிப்டை படிக்கும்போதே அதுக்கான விஷயங்கள் இருந்துச்சு. அது ஓகே. அந்த பூர்த்தி செய்யக்கூடிய விஷயங்கள் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது எல்லாமே இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து சீசன் 1ல் ஆடியன்ஸாக இருந்தேன், சீசன் 2ல் நான் டைரக்டராக வந்தேன். எந்த டிஸ்கஷன்லையும் எந்த பேச்சுலையுமே வந்து புஷ்கர் காயத்ரி வந்து அஷூரன்னஸா நம்ம 1 வந்து இவ்வளோ பெருசாக பண்ணிட்டோம், அதனால 2 வந்து இப்படி இருக்கணும் அப்படின்ற டாக் எங்களுக்குள்ள எங்கேயுமே இல்லை. பட் அந்த ப்ரெஷர் எங்களுக்குள்ள வேணா இருந்திருக்கும். நாங்கள் பேசுனது இல்லை, நாங்கள் வந்து இதை டைரக்ட் பண்ணும்போது எப்படி பண்ணணும் அப்படின்றதுல இருந்துச்சே தவிர ப்ரெஷராக எங்களுக்கு வெளிலேருந்து வரல. வி வேர் வெரி ஷுர் தட் ஓகே இதை வந்து பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்றது தான். பிகாஸ் ஐ திங்க் த கம்ப்ளீட் ட்ரஸ்ட் வாஸ் தேர். அவங்க சைட்லேருந்து 2 டைரக்டர்ஸ்டையும் ட்ரஸ்ட் இருந்துச்சு. ஸோ அதனால் இப்படி தான் வேணும், அப்படி தான் வேணும், இது வந்து இந்த ஸ்கேலில் தான் வேணும் அப்படின்றது எதுவுமே கேட்கல. மோர் த ரீசன் பிகாஸ் அது ஸ்கிரிப்டே அந்த மாதிரி எழுதியிருந்தாங்க. அதை வந்து ப்ராப்பராக டிரான்ஸ்லேட் பண்ணாலே போதும், திஸ் வில் பி அ பிகர் ஃப்ரான்ச்சைஸ்னு எங்களுக்கு தெரியும். பட் அவங்க புஷ்கர் காயத்ரிக்கு கான்ஃபிடென்ட் இருந்ததா நம்ம ஸ்கிரிப்டில் இருக்கிறது இவங்க 2 பேரும் கரெக்டாக கொண்டு வந்துருவாங்க அப்படின்றது? கான்ஃபிடன்ஸ் இருந்திருக்கு. எங்ககிட்ட சொன்னதில்லை, பட் நீங்கள் வந்து அவங்ககிட்ட கேட்கணும். பட் முக்கியமாக என்னென்னா எங்களுக்கு வந்து அது வந்து இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு நான் பார்க்குறேன்னா, அதோடைய சீசன் 1 தொடர்ச்சி இல்லை இது. ஓகே. அதுலேருந்து ஒரு 2 கேரக்டர்ஸ் வர்றாங்க, அது ஒரு லீடு இருக்குது. சீசன் 1 பார்க்காதவங்களுக்கும் சீசன் 2 முழுக்க முழுக்க அதை மட்டும் பார்க்குறவங்களுக்கு புரியும், பிடிக்கவும் செய்யும் அப்படிங்கிறது இருக்குது. இன்னொன்று வந்து ஒரு பெரிய கதவை ஓப்பன் பண்ணுது. ஏன்னா இங்கே கதையாக கேரக்டர்ஸாக நிறைய புது புது ஆட்கள், புது புது விஷயங்கள் பேசுகிற ஃபிலாசபி புதுசு. அதாவது ஸ்மால் டவுன் பிக் க்ரைம் ஆன் அ மித்தாலஜிக்கல் பேக்ட்ராப்புங்கிறது மட்டும்தான் காமன். மற்றபடி இது வேறு டவுன், வேறு க்ரைமு, வேறு ஒரு மித்தாலஜி ஸ்டோரி. அப்போ எங்களுக்கு வந்து ப்ரெஷரை தாண்டி ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட். இந்த கதையை நம்ம இப்போ எப்படி சொல்ல போகிறோம்? இந்த கதையில் அதே சக்கரையும் நந்தினியும் வந்துருக்குறாங்க, அவங்களுடைய கேரக்டரோட தொடர்ச்சி இருக்குது. ஆனால் இதில் இருக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ட்ஸு, அவங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொருத்துக்கு க்ரோ ஆகி போகிறது, இது எல்லாமே முழுக்க முழுக்க வேறு. அப்போது எங்களுக்கு வந்து இதில் இருக்கிற அட்டென்ஷன் மட்டும்தான், ஃபோக்கஸ் மட்டும்தான். அதாவது முன்னாடி கதை அப்படி பண்ணிட்டோம், அது பெருசாக இருந்துச்சு, அதோடைய ப்ரெஷர் இல்லை. எங்களுக்கு இதில் ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட், இதை நம்ம எப்படி பண்ண போகிறோம்? ஏன்னா இது ஒரு ஃபுல் மீல்ஸ் மாதிரி, அதை எடுத்து எப்படி நம்ம சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறது தான் அதுலேருந்து. இப்போ டேரக்டராகவே வந்து எனக்கே வந்து நான் வந்து சீசன் 1 பார்த்துருக்கேன். பட் அதில் நான் இதை ஞாபகம் வச்சுக்கணும், இதை மைண்டில் வச்சுக்கணும், நான் எதுவுமே எடுத்துக்கல. கண்டினியூட்டி எதுவும் கிடையாது இல்லையே எனக்கு. ஸோ ஏன்னா கேரக்டர் வந்து இவால்வ் ஆகி மாறிடுச்சு, இங்கே ஆர்க் மாறிடுச்சு, செட்டப் புதுசு. ஸோ நான் டைரக்ட் பண்ணும்போது கூட நான் சீசன் 2ல் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணேன். அதே தான் ஆடியன்ஸ்க்கும் பார்க்கும்போது அவங்க சீசன் 2 மட்டும் பார்த்தா கூட கம்ப்ளீட்லி அவங்களால புரிஞ்சுக்க முடியும், they'll still enjoy it. நான் டைரக்ட் பண்ணும்போதும் வந்து எங்கேயுமே வந்து சார்கிட்ட வந்து சார் சீசன் 1ல் இந்த கேரக்டர் சக்கரை கேரக்டர் இந்த மாதிரி இருக்குது, ஏதாவது நீங்கள் கொண்டு வரணுமான்னு எதுவுமே பேசுனதே இல்லை, அதுக்கான அவசியமே இல்லை. ஏன் அப்படின்னா டோட்டலாக இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் செட்டப், டிஃப்ரெண்ட் டவுன், ஜஸ்ட் தட் 2 கேரக்டரோட சின்ன ஹேங் ஓவர் மட்டும் இங்கே வந்திருக்கு, அவ்வளோதான். இல்லை ஆடியன்ஸ்க்குமே அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ நான் உட்காந்து பார்க்கும்போது ஐயோ பார்ட் 1ல் என்னென்ன முடிச்சாங்க ஞாபகம் இல்லையே அப்படின்ட்டு தயக்கத்தோடய உட்காந்து பார்த்தேன். பட் ஆனால் பெருசாக கனெக்ஷன் இல்லை. ஓகே இது ஒரு வேற ஒரு ஸ்டோரியாக அப்படியே ஃபுல்லாக போயிடுச்சு. ஆமாம் ஆமாம். பட் இந்த கேரக்டர் இந்த சீசனில் வந்து நிறையா கேரக்டர் நீங்கள் அந்த 8 பெண்களாகட்டும், லால் சார்லேருந்து ஓஏகேஸ் இந்த மாதிரி பழைய ஆட்கள் நிறைய பேர் கொண்டு வந்தீங்க. இது யாருடைய ஐடியா கேரக்டர்ஸ்லாம்? காஸ்டிங் வந்து முழுக்க முழுக்க எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணது தான். ஓகே. இப்போ ஒரு சின்ன சின்ன கேரக்டர்ஸ்க்கும் இவங்கள வச்சுக்கலாமா இவங்கள வச்சுக்கலாமா, ஏன்னா அந்த கேரக்டர் வந்து ரொம்ப வெல் டிஃபைன்டாக எழுதப்பட்டிருக்கு ஆல்ரெடி. அப்போது இதில் வந்து இந்த ஆர்டிஸ்ட்னால இதை புல் ஆஃப் பண்ண முடியும், இந்த இமோஷனை புல் ஆஃப் பண்ண முடியும். பை அப்பியரன்ஸ் இந்த நேச்சர் இந்த காஸ்ட்டுக்கு இருக்குது, அதை வச்சு நம்ம இப்படி பண்ணலாம். அப்போ ஒரு ஒரு ஆடிஷன்லாம் முடித்து உங்களுக்கு அந்த டேப்ஸ்லாம் வச்சுக்கிட்டு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த ஆங்கிளில் நான் ஒன்று பார்ப்பேன், இந்த ஆங்கிள் நான் பார்த்துட்டு இருக்கும்போது சர்ஜன் வந்துட்டு சார் இது இங்கே மிஸ் ஆகுது அப்படிங்கிறது, ஓகே கரெக்ட் இது வேண்டாம் அப்போ வேறு ஒன்று பார்ப்போம். அப்போது மல்டிபிள் டைமென்ஷன்ஸ்லேருந்து அந்த காஸ்டிங் வந்து எங்களுக்கு ஒர்க் ஆகுது. ஒன்று. ரெண்டாவது வந்து இப்போது டெலிஃபோன் ராஜ் சார் ஆகட்டும், டெலிஃபோன் ராஜ் வந்து ஃபெர்னாண்டஸ் காமெடியாக பண்ணிட்டு இருந்தவர், ஒரு காமெடியாக பண்ணிட்டு இருந்தவர், இதில் ஒரு நல்ல ஒரு கேரக்டர் ரோலாக ஒன்று பண்ணியிருக்காரு. எங்களுக்கு வந்து அந்த கேரக்டர் ஆகட்டும், அப்புறம் வந்துட்டு ஒரு கமர்ஷியல் செக்ஸ் ஒர்க்கரை ஒரு பொண்ணு வர்றாங்க அவங்களாகட்டும், அதுக்கப்புறம் வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டராக வந்து அஞ்சலி வந்து பிரிசன்குள்ளார வர்றாங்க அவங்களாகட்டும், ஓகே சுந்தர் சார் ஆகட்டும்,
இவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய பெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. இப்போ அவங்களுடைய படங்களை பார்த்தோம்னா, அவங்களுடைய மற்ற ஒர்க்ஸ்லாம் பார்த்தோம்னா அவங்களோட பெஸ்ட் ஒன்று இருக்குது. அந்த பெஸ்ட்டு வந்து அன்எக்ஸ்ப்ளோர்டாக இருக்குது. இன்னும் நிறைய அதை பற்றி பேச முடியும், அவங்களால நல்லா ஆக்ட் பண்ண முடியும். எனக்கு உதாரணம் சொல்லணும்னா, டெலிஃபோன் ராஜ் சார் வந்து நாங்கள் வந்து ஒரு இன்டர்வியூவில் அவர் சொல்லிட்டு இருக்காரு, நான் இத்தனை வருஷமாக நான் வந்து ஒரு கேரக்டர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். எங்களுக்கு அது பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. கிட்டத்தட்ட எங்களுக்கு ஃபெர்னாண்டஸ் தான் அதை பேசிகிட்டு இருக்காரு. அப்படியே பிடிச்சி தூக்கிட்டு வந்தோம், வாங்க வந்து பண்ணுங்க இது அப்படின்னு. அவருக்கு வந்து ஃபுல்லாக இறங்கி பண்ணுறாரு. இப்போ அதே ஊரில் இருக்கக்கூடிய நண்பர்கள் பேசுகிறாங்க, எப்படி வந்து அவர் பண்ணுறாருன்னா அவர் அந்த ஊருக்காரர் தான். ஓகே. அப்போ எங்களுக்கு வந்து அந்த ஆத்தென்டிசிட்டி முக்கியமாக இருக்குது. அந்த ஆத்தென்டிசிட்டிக்குள்ளே இருந்து ஆடியன்ஸுக்கு ஒரு லிவ்ட் இன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. இது மாதிரி 8 பொண்ணுங்க இல்லையா, 8 பொண்ணுங்களுக்கும் அதே தான். அப்போ உங்களுக்கு வந்து ஒரு 8 பொண்ணுங்க தான், அவங்க தான் சஸ்பெக்ட், இதெல்லாம் மெட்டீரியல் சொல்லியிருக்கிறோம். ஆனால் வேறு வேறு அவங்களுக்குலாம் ஒரே அப்ஜெக்டிவ் இருக்கலாம். ஆனால் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு பேக்ட்ராப் இருக்குது. அந்த ஒவ்வொரு பேக்ட்ராப்பில் இருந்து தான் அவங்க அழகு நாச்சியாக இருக்கிறாங்க, இன்னொருத்தவங்க வந்து முப்பியாக இருக்கிறாங்க, இன்னொருத்தவங்க வந்து காந்தாரியாக இருக்காங்க, இப்படி வேறு வேறு ஆட்களாக இருக்கிறாங்க. அப்போ அந்த நேச்சரை வந்து காஸ்டிங்கில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கன்வின்ஸ் பண்ணணும் ஆடியன்ஸ். பை காஸ்ட் ஓகே, இவங்களால வந்து இவங்க இப்படியாப்பட்ட ஆள் அப்படின்றத கன்வின்ஸ் பண்ணணும். அதுக்கு அப்புறம் தான் அவங்க பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறது. அது பாடி லாங்குவேஜில், அவங்க பேசுகிற டயலாக் டெலிவரியில், இது எல்லாத்துலேயும் அதை டிரான்ஸ்லேட் பண்ண வைக்கணும். ஸோ இட் இஸ் அ ஹியூஜ் டீம் ஒர்க் தான். எங்கள் ஏடிஸ் வந்து நிறைய கேரக்டர்ஸை தேடிட்டு இந்த 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 டெய்ஸி கேரக்டர் ஆக்சுவலாக கிடைக்கவே இல்லை. கடைசியாக தான் அந்த டான்ஸர் இருக்காங்கல்ல, அந்த டான்ஸராக இருக்கணும், அவங்களுக்கு கிடைக்கல. கடைசி வரைக்கும் நாங்கள் அவ்வளோ நாள் தேடிகிட்டே இருக்கோம். ஏன்னா ஒரு பக்கம் டான்ஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆளாக இருக்கணும், இன்னொரு பக்கம் அவங்களுடைய ஒரு அதர் சைட் ஆஃப் வல்னரபிலிட்டி வரணும். அப்போ இது ரெண்டும் இருக்கிற ஒரு தன்மையோட ஒரு ஆளை பிடிக்கணும். அப்போ எழுதப்பட்ட கேரக்டர்ஸ்லேருந்து அது இருக்குது. ஒரு கேரக்டர் எழுதி அதில் இருக்கிற ஃப்ளாஸை பற்றி பேசி, அதில் இருக்கிற வல்னரபிலிட்டி பற்றி பேசி, அதில் இருக்கிற இன்னொரு வேறு வெளியில் அவங்க காட்ட போகிற முகத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கு. அப்போது இதுக்கு வந்து காஸ்டிங் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு அதில் வந்து சலிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கரெக்டான ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கணும், அதை கரெக்டாக பயன்படுத்தணும். ஸோ இட்ஸ் அ பிக் டீம் ஒர்க். ஏடிஸ்லேருந்து இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்சு ப்ரொடக்ஷன்லேருந்து 4-5 பேர் வேறு யாருக்கோ ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ்க்கெலாம் பேசி ரெகுலர். இட்ஸ் அஃப்கோர்ஸ் இதெல்லாம் பண்ணுறது தான், நம்ம எல்லாரும் பண்ணுற ஒரு விஷயம் தான். பட் அஃப்கோர்ஸ் இதில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும்போது எங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்டென்சிவான ஒரு எஃபோர்ட் தேவைப்பட்டுச்சு. நிறைய ஃப்ரெஷ் ஃபேஸஸ் எல்லாம் பிடிக்க முடிஞ்சது. அது வந்து நம்மளால் இங்கே இந்த மாதிரி ஓடிடியில் இந்த மாதிரி ஒரு பெரிய பிளாட்ஃபார்மில் தான் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ சார் சொன்ன மாதிரி ஜென்ரலாக ஒரு கேரக்டர் ஒருத்தருங்க பண்ணிட்டு இருப்பாங்க, அதை உடச்சி இன்னொன்று பண்ண வைக்கலாம். அது டெலிஃபோன் ராஜ் ஒரு எக்ஸாம்பிள். சாந்தினி கேரக்டர் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக அவங்களோட ஃபில்மோகிராஃபி வேற மாதிரி இருந்திருக்கும். பட் இதில் வந்து அந்த பிரேமதான்ற கேரக்டரில் ஒரு மாதிரி ஒரு டிக்னிஃபைடு ஒரு பெரிய ஸ்கூல் நடத்துகிற ஒரு ஆள். ஸோ அவங்கள வந்து நீங்கள் வந்து இந்த ஆங்கிள்லையும் பார்க்கணும், அந்த ஆங்கிள்லையும் பார்க்கணும், நம்பலாமா வேணாமா. ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஸ்கிரிப்டில் இருந்ததுனால இட் வாஸ் ஈஸி ஃபார் அஸ் டு கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. சம்டைம்ஸ் ஒரு சில கேரக்டருக்கு ஒரு முகங்கள் தெரிஞ்சிடும் உங்களுக்கு மைண்ட்லேயே. படிக்கும் போதே வந்து ஓகே இது இப்போ சரவணன் சார் கேரக்டர், ஸோ அந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து படிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு சிலதெல்லாம் வந்து எக்ஸ்டென்சிவாக ஆடிஷனு வீடியோஸ் எல்லாம் பார்த்து, அதாவது 1000 பேர் இருக்காங்க அப்படின்னா ஏடிஸ் பண்ண வேலை அதை 50 கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஓகே. ஸோ அவங்களுக்கு தான் ஜாஸ்தி வேலை ஆக்சுவலாக. டெய்லி ஆடிஷன் போயிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் வந்து ஒரு ரஃபாக எண்ணிங்கன்னா ஷோலேயே ஒரு 65-70 கேரக்டர்ஸ் இருக்கு உள்ள. ஓகே. நான் சொல்றது பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி 3மே சேர்த்து. ஸோ அந்த எக்ஸ்டென்சிவ் ஒர்க் பண்ணது ஏடிஸ் தான். ஸோ அந்த 50லேருந்து எங்க சூஸ் பண்றது எங்க வேலையா இருந்துச்சு. விச் இஸ் அகைன் நான் சார் புஷ்கர் காயத்ரி எல்லாம் சேர்ந்து உட்காரும் போது எல்லாரோட இன்புட்ஸும் வரும்போது இட் கோஸ் அண்ட் கரெக்டா வந்து ஒரு இடத்துல உட்காரும். அது யாருன்னா அந்த ஆர்டிஸ்ட் சரின்ட்டு பேசுவோம். இல்லை எனக்கு பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது வந்து மஞ்சுமா தான். அவங்களுடைய கேரக்டர் ஆகட்டும், அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இவ்வளோ நாள் எங்கே பாருந்தாங்க, அந்த நடிப்பில் எங்கே வச்சுருந்தாங்க அப்படின்ற மாதிரி. அது யாருடைய ஐடியா? இல்லை அதுவுமே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் கேரக்டருக்கு நாங்கள் நிறைய ஆட்களை அப்ரோச் பண்ணோம். பொதுவாக வந்து வெப் சீரிஸில் ஒரு எபிசோடு வந்து பாட்டில் எபிசோடுன்னு சொல்லுவோம். ஓகே. இந்த பாட்டில் எபிசோடு என்ன அப்படின்னா, முந்தின அப்புறமா வரக்கூடிய எபிசோட்ஸ்லேருந்து தனியாக இருக்க வேண்டிய ஒரு எபிசோட். பட் அதுக்கும் கதைக்கும் பயங்கரமான ஒரு கனெக்ஷன் இருக்கும். அப்போது அந்த பர்டிகுலர் எபிசோடு வந்து ரொம்ப முக்கியமான எபிசோடாகவும் இருக்குது. அப்போது அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு கரெக்டான ஆளை காஸ்ட் பண்ணணும். அது வந்து ஒரு ஃபிஷர்மேன் கேரக்டராகவும் இருக்குது. அப்போ எங்களுக்கு வந்து அதுக்கு ஏன்னா அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர்.
எல்லாத்துக்கும் பேஸாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் இல்லையா? அப்போ அந்த கேரக்டரை வந்து ஒரு கரெக்டான ஒரு காஸ்டிங் பண்ணணும் அப்படின்னும் பொழுது, ஓகே இப்போது மஞ்சிமா மோகன் எல்லா லிஸ்ட்லேயும் வந்துட்டு ஒவ்வொருத்தராக பார்த்தோம், ஒர்க் பண்ணி பார்த்தோம். பல காரணங்களுக்காக பல பேர் சூட் ஆகாமல் போனாங்க. அப்போ இவங்கக்கிட்ட பேசும்போது வைக்கும்போது அவங்கள எப்படி ஒரு ஃபிஷர் உமனாக நம்ம கன்வின்ஸ் பண்ண வைக்கிறது, அது ஒரு பெரிய சேலஞ்சு. ஏன்னா அவங்க வந்துட்டு டோட்டலாக வேறையாக நடிச்சுட்டு இருந்திருக்கிறாங்க. அப்போ எங்களுக்கெல்லாம் அது ஒரு பெரிய கொஸ்டின் தான் இருந்துச்சு, பெரிய டிபேட்லாம் போச்சு. அப்போ வந்து சரி ஒரு பாயிண்டில் நம்ம கன்வின்ஸ் தான் ஆகிதான் ஆகணும். அவங்களுடைய ஸ்கிரிப்டை கொடுத்து பார்க்குறோம், அவங்களோட கேரக்டரை புரிஞ்சுக்கிறத பற்றி பார்க்குறோம். அவங்கக்கிட்ட உண்மையிலேயே நான் ப்ரூவ் பண்ணுங்கிற அந்த ஒரு பேஷன் இருக்குது, கான்ஃபிடென்ட் இருக்குது அவங்ககிட்ட, கான்ஃபிடென்ஸும் இருக்குது, பேஷனும் இருக்குது. அப்போ வந்து அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒரு நாங்கள் டைரக்டர்ஸாக நாங்கள் பார்க்கும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே டயலாக்ஸை பட்டுன்னு கேப்சர் பண்ணிக்கிறாங்க, அந்த இமோஷனோட அவங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியுது, அதில் இருக்கிற ஒரு இமோஷனோட கனெக்ட் பண்ணிக்க முடியுது. அப்போது அவங்கள முக்கியமாக அடுத்து என்ன பண்ணலாம், அவங்கள அப்பியரன்ஸை கொஞ்சம் செட்டில் பண்ணணும், அந்த விஷுவல் கேரக்டருக்காக செட்டில் பண்ணணும். அப்போ அதில் இருந்து அடுத்தது என்ன பண்ணலாம், ஒரு லாங்குவேஜை வந்து அவங்க கரெக்டான ஆக்சென்ட்டோட பேசக்கூடிய அந்த லாங்குவேஜை அவங்களுக்கு பண்ணணும்னா அவங்களே தான் டப் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு யாருமே டப் பண்ணல. அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் என்னென்னா, அவங்களுக்கு வந்து கேரளா அப்படின்னும் பொழுது அந்த பார்டரில் தான் கன்னியாகுமரி இது எல்லாமே ஃபாலோ ஆகுதுன்னும் போது அந்த லாங்குவேஜ் நாங்கள் நினச்சிட்டோம், ஐயோ இவங்களுக்கு எப்படி இந்த ஆக்சென்ட் வரும்னு பார்த்தா அவங்க ரொம்ப ஈஸியாக வருது. ஸோ இது எல்லாமே வந்து நேச்சுரலாக அது உக்காந்துருச்சுன்னு சொல்லணும். அப்போ அந்த இடத்துல இருந்து அவங்களுக்கு அதுக்கான மொமெண்ட்ஸை பில்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் வைங்க. அப்போ நான் இன்னொன்று வேறு இடத்துல கூட பேசிகிட்டு இருந்தோம், கேரக்டர் எது வந்து அவங்கள பிடிச்சி வச்சுருக்கு, எது அவங்களை நடிக்க வச்சுருக்கு அப்படின்னு பார்த்தா அந்த கேரக்டருக்கு ஏற்படக்கூடிய கான்ஃப்ளிக்ட்ஸு, அந்த கேரக்டருக்கு அவங்க ஒன்று ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்போது இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் தான் இன்றைக்கி ஆக்டர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். அவங்களுடைய நடிப்பு திறன் வந்து எப்போ வருது அப்படின்னா ரைட்டிங்கில் வருது. ரைட்டிங்லேயே அவங்க இப்படியாப்பட்டவங்க, இதுக்கெல்லாம் சோகமாவாங்க, இதுக்கெல்லாம் ஹாப்பி ஆவாங்க, இதுக்கெல்லாம் கோபப்படுவாங்க, இது எல்லாத்துக்கும் அவங்க வந்து இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் எங்கே இருக்குன்னா எழுதி வச்சாச்சு. அதாவது அகத்தியர் நாடி ஜோதிடத்தில் எழுதி வைக்கிற மாதிரி எழுதி வச்சதை நாங்கள் எடுத்து இங்கே படிக்கிறோம் ஆடியன்ஸு. அதை படிக்கிறதுக்கு தேவைப்படுற ஆர்டிஸ்ட் யாருன்னா அங்கே தான் மஞ்சிமா வராங்க. அப்போது அதை கட்டுக்கோப்பாக கொண்டு போய் ரீச் பண்ணுற சின்ன வேலை தான் அது. என்னை பொறுத்தவரையில் பெரிய வேலை என்ன, அந்த கேரக்டரை க்ரியேட் பண்ணி அந்த ஸ்கோப்பை பில்ட் பண்ணுறது இருக்குல்ல. அப்போ தான் அப்படி தான் வந்து எல்லாம் இப்போ நீங்கள் பேசப்படக்கூடிய நல்ல ஆக்டர்ஸ் எல்லாருமே அவங்க தாங்கி வந்த கேரக்டர் மூலமாக தான் அவங்க நல்ல ஆக்டர்ஸாக இருக்கிறாங்க. இல்லை இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா ஒரு நல்ல கதை வந்து அதுக்கு தேவையான நடிகர்களை ஆட்டோமேட்டிக்காக சூஸ் பண்ண வைக்கும். இல்லை இப்போ வந்து மஞ்சிமா இது வந்து நான் வந்து சாரோட ஷூட்டில் இல்லை. ஓகே, நான் வந்து காஸ்டிங் அப்போ தான் இருந்தேன். 2 பேருமே பேசியிருக்கோம், டவுட்ஃபுல்லாகவும் பேசியிருக்கோம், கான்ஃபிடண்டாகவும் பேசியிருக்கோம், என்ன பண்ணலாம் இதுன்ட்டு. அதுக்கப்புறம் நான் வந்து என்னோட எபிசோட் ஷூட் பண்ண ஆரம்பிச்சுட்டு அவர் சார் பண்ணிட்டாரு. முடிச்சுட்டு நான் வந்து ஸ்க்ரீனிங்கில் பார்க்கும்போது பெஜாராயிட்டேன் நான். சார் என்ன சார் இது, மஞ்சிமா டோட்டலாக வேற மாதிரி இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ ஐ திங்க் தட் இஸ் த வின்னிங் பாயிண்ட். அது எந்த அளவுனா, நான் உள்ள டைரக்ட் பண்ணியிருக்கேன், காஸ்டிங்கில் இருந்தேன், நானே பார்த்து ஃபுல்லி கன்வின்ஸ்டு, எங்கேயுமே டவுட்டே இல்லை, சூப்பராக பண்ணியிருக்காங்க, பின்னிட்டாங்க. நான் வந்து வெளில வந்துட்டு சொன்னேன், சார் எனக்கு வந்து என்னோட ஃபேவரட் வந்து 6th எபிசோட் தான், 6th எபிசோட மட்டும் எல்லாரும் எவ்வளோ கொண்டாடுவாங்கன்னு மட்டும் பாருங்க அப்படின்னா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அந்த ஆரம்பத்துலேருந்து. ஆக்சுவலாக சார் கான்ஃபிடென்ட்டாக இல்லை, ஒரு மாதிரி அது இருக்கும், அந்த டைரக்டருக்கு அந்த ஒரு பயம் இருக்கும்ல, சின்ன ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். நான் சொன்னேன் பயப்படாதீங்க, சூப்பராக வந்திருக்கு, ரொம்ப நல்லா வந்திருக்கு, பீப்புள் வில் லைக் இட். ஏன்னா அந்த என்டையர் போர்ஷனே ஒரு மாதிரி ஒரு வார்மான ஒரு போர்ஷன், அது டக்குன்னு எல்லாரும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு போர்ஷனு அந்த கேரக்டருக்கு. ஸோ டெஃபினட்டாக இது வின் ஆகும் அப்படின்ட்டு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பினேன். ஐ திங்க் அதுக்கப்புறம் ரிவ்யூஸ் வரும்போது தான் பார்த்தேன் நீங்கள் நினச்சது ஒர்க் அவுட் ஆயிடுச்சாங்க. இன்னொன்று எனக்கு செகண்ட் எபிசோடோட எண்டு தான் கிட்டத்தட்ட அது ஒரு தியேட்டரில் பார்த்தோம்னா ஒரு செம கூஸ் பம்ஸாக இருந்திருக்குமேடா அப்படின்னு மாதிரி. ஏன்னா ஒரு பெரிய ஸ்டாருக்கு வைக்கிற மாதிரி ஒரு கிராண்ட் இன்ட்ரோ, இங்கிட்ட ஒரு காளியர் ஒருவராக வருது, இங்கிட்ட ஒரு கேரக்டராக இன்ட்ரோடியூஸ் பண்ணுறீங்க. அந்த ஐடியா யாருது? அதாவது ஒரு நாட்டார் தெய்வங்களோட இந்த 8 பெண்களையும் நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு முழுக்க புஷ்கு காத்துறது. இந்த பர்டிகுலர் மொமெண்ட் மட்டும் இல்லை, நாட்டார் தெய்வங்கள் அப்படின்னு நீங்கள் ஒன்று ஆரம்பிக்கிறீங்களா, அது வந்து சீசன் 1ல் இருந்தே ஓவரால் சுழலுடைய அந்த தியரி அதுதான். நம்ம கூட வாழ்ந்து நமக்காகவே வளர்ந்து நமக்காகவே மாண்டு போகிற மனிதர்கள் தான் பிற்காலத்தில் நம்மளுடைய தெய்வங்களை வழிபட போகிறோம். இப்படி தான் நாட்டார் தெய்வங்கள்னு உருவாகுது. அப்போது இன்றைக்கும் சுழல் சீசன் 1 ஆகட்டும், இங்கேயா இப்போ 2 ஆகட்டும், இவங்கள தான் அடுத்தவங்களுக்காக வாழ்ந்தாங்க. இந்த ஷோலேயே உங்களுக்கு ஒரு டைலாக் வருது, சாமினா அப்போ என்ன அப்படின்னும் போது
நமக்காகவே வாழ்ந்து நமக்காகவே இறந்து போகிறவங்களும் நம்ம சாமின்னு சொல்கிறது இல்லையா, அப்படி பார்த்தா நாகம்மா ஒரு சாமி தான் அப்படின்ற மூடுக்குள்ளே தான் இன்னொருத்தரையும் நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போது என்னென்னா இந்த நாட்டார் தெய்வங்களை வச்சு அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதைகளை வச்சு நம்ம இன்னைக்கு ஒரு கண்டெம்பரரியான ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணுங்கிறதுக்குல இந்த ஓவரால் கான்செப்டில் இருந்து தான் சுழலுடைய க்ரக்ஸே ஆரம்பிக்குது. அப்போது புஷ்க காயத்ரி வந்து இதை ஒரு க்ரைம் ட்ராமாவை மட்டுமே முடிச்சிருந்துருக்க முடியும், ஒரு க்ரைம் த்ரில்லரை முடிச்சிருந்துருக்க முடியும். ஆனால் அதோட மித்தாலஜி ஆட் பண்ணும்போது அதோடைய கலரும் அந்த கல்ச்சுரல் அந்த ஒரு எக்ஸ்ட்ராவகன்ஸாகவும் வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் நம்மளை நெருக்கமாக கொண்டு போகுதில்ல. இப்போ எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மனைவிக்கு வந்து சுடலமாட சாமி தான் வந்து குலதெய்வம். நான் என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா சஞ்சு, நான் உங்ககிட்ட கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். என்னென்னா அப்பார்ட் ஃப்ரம் த க்ரைம் ட்ராமா, அப்பார்ட் ஃப்ரம் த ஸ்டோரிஸு, கேரக்டர்ஸ் ஆல் தீஸ் திங்ஸ், அவங்களுக்கு வந்து ஒரு கன்சிக்யூட்டிவாக நான் பார்க்குறேன். அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க ரியாக்ஷன்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு தங்களை அறியாமலே ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு ஃபீலிங் இருக்குது. இல்லை, இது நானும் ஃபேமிலியோட உட்காந்து தான் பார்த்தோம். அவங்க கனெக்ட் பண்ணிக்க முடியுது, கிட்டத்தட்ட ஒரு டிவோஷனல் அந்த ஒரு. ஆமாம், இல்லை இப்போ பாருங்கள், ஸ்பிரிட்டுன்றது வந்து நம்ம கடவுளை கும்பிட்றது அந்த மாதிரியான தன்மைங்கிறது ரெண்டாவது. எல்லாருக்கும் வந்து எல்லா நீட்ஸும் இருக்கிற மாதிரி ஸ்பிரிச்சுவல் நீட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதில் ஒரு கடவுள் இல்லைன்னு சொல்கிறதும் இருக்குன்னு சொல்கிறது, ரெண்டுத்துக்குள்ளேயுமே ஸ்பிரிச்சுவல் ஒரு பிலீஃப் இருக்குது. ஓகேவா, நீங்கள் அதை எப்படிவா பார்க்குறீங்கிறது தான் இந்த கதையில் வந்து நீ நான் சாமியை கும்பிட்றியோ இல்லை வந்து தலைவனை வணங்குறியோ இல்லை யாரையோ ஒருத்தர் நம்புறில்ல அப்படின்னு அந்த நம்பிக்கைன்னு ஒன்று இருக்குல்ல. எங்கள் வீட்டில் வந்து பயங்கர ஒரு அவங்களுக்கு வந்து மற்ற பெருதெய்வங்களை விட தங்களுடைய குலதெய்வத்தை வந்து ரொம்ப அழுத்தமாக கும்பிடக்கூடிய ஆட்கள். அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட பல பேருக்கு தங்களுடைய அந்த குலதெய்வங்கள் யார், அவங்க என்ன பண்ணியிருந்திருப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, இன்றைக்கி ஸ்பிரிச்சுவலாக கனெக்ட் ஆகிறது ரொம்ப பெரிய முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம நிறைய டிபேட்ஸ் இருக்குது. இன்றைக்கி சினிமா இது கடவுளை பற்றி, கடவுள் நம்புறதை பற்றி, இது எல்லாமே வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு தளங்களில் பொலிட்டிக்கலாகவே இருக்குது. அப்போது அந்த எல்லாத்தையும் வந்து கவுண்டர் பண்ணுறதுக்கு, அது எல்லாத்தையும் வந்து வேற ஒரு பார்வையில் பார்க்கறதுக்கு ஒரு ஷோ தேவைப்படுது, ஒரு படம் தேவைப்படுது. அந்த ஒரு இடமா சுழல் இருக்கிறது தான் இதோடைய முக்கியமான ஒரு வெற்றிக்கு காரணம்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு ஒரு ஒரு ஊர்லேயும் ஒரு ஒரு சிற்றூர்லேயும் அவங்கவுங்க குலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு குலசாமி இருக்குது. அப்போது இதோட கனெக்ட் பண்ணி பார்க்க தான் இது எவ்வளவு முக்கியமானதுங்கிறது தெரியும். இன்னும் சொல்லப்போனால் வெப்சீரிஸ்க்கு வந்து எப்போவுமே படங்களை விட ஷெல்ஃப் லைஃப் அதிகம். இது இன்னும் வளரத்தான் செய்யும். அது அந்த வளர்ச்சி தான் வந்து சுழலுடைய பெருமை, அதோடைய வெற்றி அதுதான். ஓகே, அந்த 8 காளிகளுக்குமான பேரே வந்து கிட்டத்தட்ட நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சரௌண்டிங்கில் இருக்கிற ஒரு தெய்வங்களையும் நம்ம குறிப்பிடணும் அப்படின்றதுக்காக தான் பேர். அஷ்டகாளிகளோட பேர் தான் அது. அஷ்டகாளிகளுடைய பேரே தான். ஓகே ஓகே ஓகே. ஒவ்வொரு சாமியும் வந்து உண்மையிலேயே அங்கே இருக்கக்கூடிய அஷ்டகாளிகளுடைய பேர்களை அப்படியே பயன்படுத்தியிருக்கோம் அந்த இடத்துல. அதான் அது கிட்டத்தட்ட பார்க்கும்போது எனக்குலாம் கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ நீங்கள் இது வந்து குளோபலாகவும் ஒரு பெரிய ரீச்சை கொடுக்குற ஒரு ஐடியா. இந்த ஐடியா இந்த கல்ச்சுரலாக டிஃபைன் பண்ணி ஒரு ஷோவை கொண்டு போகும்போது யோசிச்சு பாருங்கள், நம்ம இங்கேருந்து UK, US, ஆஸ்திரேலியாலாம் போய் செட்டில் ஆன இந்தியன்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க, தமிழர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கும் கண்டிப்பாக குலதெய்வங்கள் இப்போவும் எங்கே இருந்தாலும் அதெல்லாம் வந்து கும்பிட்டுட்டு ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் அங்கேருந்து இதை பார்க்கும்போது ஒரு நாஸ்டாலஜியா ஒன்று, ஊரோட கனெக்ட் ஒன்று, அந்த ஸோ இது வந்து நம்ம இந்தியன்ஸ்க்கு அப்பார்ட் ஃப்ரம் தட் இது குளோபலாக ஒரு நம்மளோட ஸ்பெசிஃபிக்காக ஒரு கல்ச்சரை வெளியே கொண்டு போகிறோம். அந்த கல்ச்சரை ஒரு சினிமேட்டிக் ஃபார்மேட்டில் கொண்டு போகிறோம். ஒரு கிரைம் அண்ட் மிஸ்ட்ரி அப்படின்ற ஃபார்மேட்டில் ஒரு கல்ச்சுரல் கனெக்ஷனை உள்ள பின்னி ஒரு கதை எழுதி கொண்டு போய் காட்டும்போது இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் எனி அதர் ஷோ. இது எனி அதர் ஷோவாக ஆகாது இது. ஸோ ஒன்றுமே நம்ம தமிழ்நாட்டை பற்றி தமிழ்ன்ட்டு ஒரு லாங்குவேஜ் இருக்குன்னே ஒரு வேளை ஒருத்தன் தெரியாமல் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவன் இந்த ஷோவை பார்க்கும்போது கூட வாய பிறந்துருவான். ஓகே, ஸோ இவ்வளோ கல்ச்சுரலி ரிச்சான ஒரு ஊர், அந்த ஊரை சுற்றி ஒரு கதை ஆட்டோமேட்டிக்காக அது உள்ளே இழுத்துட்டு போயிடும். ஸோ இந்த ஷோவோட வெற்றிக்கு சக்ஸஸ்க்கு டெஃபினட்டாக அது ஒரு ஸ்ட்ராங் ரீசன் காரணம். ஆமாம் ஆமாம். இன்னொரு விஷயம் எனக்கு புதுசாகப்பட்டது வந்து இந்த தமிழ் சினிமாக்களில் இந்த சிறைச்சாலை ஆண்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் காமிச்சிட்டாங்க. பட் பெண்களுக்கான சிறைச்சாலை எப்படி இருக்கும், அங்கே உள்ளே என்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம் பெருசாக காமிச்சதில்லை. பட் அதை இதில் காமிச்சிருந்தீங்க. இதுக்காக ரிசர்ச் எதுவும் பண்ணிங்களா, போய் அங்கே போய் பார்க்குறது அப்படின்ற மாதிரி? ஆமாம், எழுதுகிற அந்த ஸ்டேஜில் இருந்தே அவங்க நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அது வந்து நிறைய புக்ஸில் இருந்து சிறைச்சாலையில் வேலை பார்த்தவங்க கிட்டேருந்து அதெல்லாம் எழுதியிருக்காங்க. எழுதி அதுக்கப்புறம் தான் வந்து அது வந்து எங்கள் கையில் வருது, ஸ்கிரிப்டாக வருது. இதுக்கப்புறம் நாங்கள் அதை வந்து இன்னும் கொஞ்சம் ரியலாக கொண்டு வரணுங்கும்போது நாங்களும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுறோம். அதே புக்ஸ் எங்களுக்கு கொடுக்குறாங்க, மெட்டீரியல்ஸ் நாங்கள் படிக்கிறோம்.
அதுக்கப்புறம் வந்து சிறைச்சாலையில் பணிபுரிஞ்சிட்டு இருக்கிற சிறை காவலர்கள் அவங்கள போய் நேரில் மீட் பண்ணி இது என்ன நடக்கும், இது எப்படி நடக்கும், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அங்கே எப்படி டீல் பண்ணுவாங்க, இதெல்லாம் ஆண்களுக்கான அதெல்லாம் அந்த கெப்பாசிட்டிலாம் பேச முடியுது. அதுக்கப்புறம் பெண்களோட இருக்கிறதுக்கு சர்ஜனுக்கு வந்து வேற ஒரு வாய்ப்பு உருவாச்சு. அது என்னன்னா, நான் வந்து ஒருத்தர் மீட் பண்ணேன். ஒருத்தர் வந்து ஃப்ரெண்ட் ஆஃப் அ ஃப்ரெண்ட், கொஞ்சம் தள்ளி. பட் அவங்க வந்து ஒரு சிறைச்சாலைக்கு உள்ளே போயிட்டு வந்தவங்க, இந்த சென்ஸ் ரிமாண்டில் ஒரு கைதியாக போயிட்டு வந்தவங்க. ஸோ அவங்கக்கிட்ட நான் வந்து ஜென்ரலாக பேசும்போது ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க. சொல்லும்போது தான் எனக்கு தோணுச்சு, ஆக்சுவலாக நம்ம வந்து ரொம்ப சாஃப்டாக எழுதியிருக்கோம், நம்ம வந்து எடுத்ததே ரொம்ப சாஃப்டாக தான் எடுத்திருக்கோம். ரியாலிட்டி இஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஏன்னா உள்ளே இருந்து அந்த வாழ்க்கையை பார்த்துட்டு லெட் இட் பி ஒரு மாசமோ இருக்கட்டும், 1.5 மாசமோ இருக்கட்டும், 1 வருஷமோ இருக்கட்டும், வரவங்க நம்ம அடிக்கடி இந்த விஷயம் நம்ம சொல்லுவோம்ல, ஜெயிலுக்கு போயிட்டு வரும்போது ஒருத்தர் டோட்டலாக மாறி வருவாங்க அப்படின்ட்டு. அது வந்து 100க்கு 100 உண்மை. ஸோ நான் அந்த ஒரு பர்டிகுலர் பர்சன்கிட்ட பேசும்போது தெரிஞ்சுது. ஸோ அது படிச்சுட்டு நான் சார்கிட்ட அவங்ககிட்ட பேசினதுக்கப்புறம் சார்கிட்ட ஷேர் பண்ணேன். சார் இந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட பேசினேன். இன்ஃபேக்ட் அவங்க வந்து எனக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன பண்ணாங்கன்னா, பேசி முடிச்சுட்டு சார் நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எழுதியிருக்கேன். ஓகே. அவங்களுக்கு தெரியாது, சுழலுக்கு இதுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு எதுவுமே தெரியாது. நானும் சொல்லலை. நான் ஜென்ரலாக பேசும்போது தெரிஞ்சு அவங்க அமுச்சு விட்டாங்க. நான் வந்து படித்தேன். ஆல்மோஸ்ட் ஒரு 40-50 பேஜ் டாக்குமெண்ட். அது படித்து நானே கொஞ்சம் மிரண்டுட்டேன். ஓகே, ஸோ இப்போ தான் தெரியுது ஏன் வந்து உள்ளே போனால் வெளில வரும்போது மாறி வராங்க. ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட், நான் சொல்கிறது வந்து ஜெயிலில் போனால் டார்ச்சர் பண்ணுவாங்க, அது அந்த விஷயத்துக்கே நான் போகல. இட்ஸ் நாட் அபவுட் வயலன்ஸ். பட் ஸ்டில் நம்ம ஊரில் ஜென்ரலாக வந்து இது இன்னொன்று இருக்குது. ஸோ ஆண்கள் சிறைச்சாலை நிறைய பார்த்தாச்சு, பெண்கள் சிறைச்சாலை நம்ம பார்க்கவே இல்லை, எங்கேயும் பார்த்ததில்லை, அதுக்கான ரெஃபரன்ஸும் கரெக்டாக கிடையாது நமக்கு. பட் ஒருத்தர் உள்ளே போயிட்டு வந்துட்டு எக்ஸாக்டாக எனக்கு எல்லாமே ஜாகிரஃபியாக, இங்கே இது இருக்குது, இங்கே இருக்குது, நாங்கள் இங்கே தங்கியிருந்தோம், இங்கே உள்ளே போவோம், இங்கே வெளியே வந்து வாஷ்ரூம் இருக்கும், அப்புறம் வந்து ஃபுட்டு இங்கே கிடைக்கும், சம்டைம்ஸ் வந்து ஃபுட்டு எங்களுக்கு கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணும்போது அப்போ சொன்னேன், சார் நம்ம வந்து ரொம்ப கம்மியாக தான் எழுதியிருக்கோம், ரொம்பலாம் வந்து நம்ம ஸ்ட்ராங்காலாம் எதுவுமே இல்லை, பட் இட்ஸ் ஓகே, பட் திஸ் இஸ் வாட் வி வாண்டட் டு ப்ராஜெக்ட் அண்ட் வி ப்ராஜெக்ட். ஏன்னா இது வந்ததுக்கப்புறம் 2-3 பேர் கேட்டாங்க, என்னங்க அவ்வளோ கொடுமையாவாங்க இருக்குது, ஏங்க அப்படி எடுத்துருக்கீங்க? நமக்கு தெரியாது, நமக்கு தெரியாது, நம்ம வெளியே இருக்கோம், நமக்கு தெரியாது, பட் இருக்கு டெஃபினட்டா. ஸோ உள்ள வந்து சிச்சுவேஷன்ஸ், உள்ள போயிட்டு வெளில வரவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கேட்கும்போது வாட் வி ஹவ் டன் இஸ் ஆக்சுவலி ரொம்ப ஒரு சாஃப்டான சட்டிலாக தான் எடுத்திருக்கோம். இல்லை அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு விஷயம் சொன்னாங்க, அதாவது அங்கே வந்து குழந்தைங்க அங்கேயே பிறக்கிறாங்க ஜெயிலுக்குள்ளேயே, அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் ஏஜ் வரைக்கும் தான் அங்கே இருக்க அலவுடு. அதுக்கப்புறமா அவங்க வெளியில் அனுப்பப்படுறாங்க. ஏன் அனுப்பப்படுறாங்கன்னா, அந்த குழந்தைங்களுக்கு நாய்க்கும் பூனைக்கும் வித்தியாசம் தெரியாதான். அந்த அளவுக்கான ஒரு ஒரு வேர்ல்டு எக்ஸ்போஷரே இல்லாமல், எனக்கு அது நினச்சோம் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸோடு வந்து நம்ம வளர்கிறோம், நம்ம குழந்தைங்க வளர்ந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த குழந்தைகள் வந்து அப்படி ஒரு இடத்துல அவங்க வளர்கிறாங்கன்னா, அவங்களுடைய பெற்றோர்களுடைய குற்றங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அப்போ அந்த டீட்டெயில் ஆக்சுவலாக கேப்சர் பண்ணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஃபீல் ஆச்சு. படத்தோடைய ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஷாட்டே வந்து ஒரு குழந்தை வந்து குச்சியை வச்சுட்டு அப்படியே தேய்ச்சிட்டே போவா. அதுக்குள்ளே தான் அந்த என்டையர் பெண்கள் இருப்பாங்க. அதுலேருந்து தான் நந்தினி வெளிப்படுறான். அப்போது எங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸு எதுக்குள்ளேருந்து வருது? அங்கே ஒரு ப்ரெக்னென்ட் உமன் இருக்காங்க, அந்த அது இதெல்லாமே வந்து இவங்கக்கிட்ட பேசுகிறதன் மூலமாகவும் அவங்க புத்தகங்களை படிக்கிறது மூலமாகவும், அந்த பர்டிகுலர் இடத்துல வந்து ஆண்கள் சிறையில் வந்து ஒரு பர்டிகுலர் அந்த அந்த யூனிட்டை வந்து வெளியில் காப்பாக போடுவாங்க, உள்ளே இருக்கிற செல்லையும் பூட்டுவாங்க சாயங்காலம் 6 மணி ஆயிடுச்சுன்னா. ஆனால் பெண்களுக்கு வந்து அது கிடையாது. பெண்கள் சிறையில் வந்து உள்ளே உள்ளே திறந்து வைப்பாங்க. ஏன்னா அவங்க ரெகுலராக வந்து பாத்ரூம்க்கான ஆக்சஸ் வேணும், குழந்தைங்களுக்கான ஆக்சஸ் வேணுங்கிறதுக்காக அதை திறந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில் எல்லாம் ரிசர்ச் பண்ணி தான் எழுதி, அதுக்கப்புறமா நம்ம திருப்பி அதை முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ கேப்சர் பண்ண முடியுமோ அதை கேப்சர் பண்ணுறோம். இல்லை அந்த குழந்தை சீன் கூட டயலாக்லேயே வச்சுருப்பீங்க, குழந்தை டயலாக்லேயும் இருக்கும். கரெக்ட். அது வந்து அதுதான் வந்து ஆண்கள் சிறைக்கும் பெண்கள் சிறைக்கும் பெருசாக விஷுவலாகவே எங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக காட்டுச்சு. என்னன்னா உள்ள குழந்தைங்க இருக்கிறது. ஸோ நீங்கள் வந்து நம்ம வந்து படத்தில் பார்த்த ஜெயில்ஸ் எல்லாம் வேற. அந்த ஜெயில்ஸில் வந்து உள்ள டெஃபினட்டாக பசங்களே குழந்தைங்களே இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. ஸோ இப்போ ஷூட் பண்ணும்போதே அந்த ஹாலில் வந்து எல்லாரும் பாய் போட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க, கையில் வந்து பெட்ஷீட் இருக்கும், அவங்களுக்கும் சின்ன சின்ன இடங்கள் இருக்கும், தலை சீவிட்டு இருப்பாங்க, பார்த்தா குழந்தைங்கள்லாம் உள்ளே இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஜெயிலோட இமேஜே டோட்டலாக மாறிடுச்சு எங்களுக்கு அந்த ஃப்ரேமில் பார்க்கும்போது.
பட் பெண்கள் சிறைச்சாலைன்றது சிறைன்றது இப்படிதான் இருக்கும் அப்படின்றது நாங்க தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டு அதை பார்க்கும்போது ஒரு சின்னதா ஒரு புல்லரி பொண்ணு வரும். ஓகே, எனக்கு ஃபர்ஸ்ட் ஷாட் ரொம்ப பிடிக்கும் சார். அந்த வந்துட்டு ஃபுல்லா ரவுண்ட் முடிச்சுட்டு அது கரெக்டாக காமிக்கும் போது ஒரே ஷாட்ல ஓகே ஜெயில்னா என்ன, உள்ள யார் என்ன இருக்காங்க எப்படி இருக்காங்க அப்படின்றது எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கும். பட் எஸ், அது வந்து ரிசர்ச் we did in our own way. ஏன்னா டைரக்டா ரிசர்ச் மெட்டீரியல்னு எதுவும் பர்ஃபெக்டா கிடைக்கல. பட் we did it and maximum we tried to bring it on screen. இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டது வந்து இந்த சீரிஸ் ஷூட் பண்ணது வெவ்வேறு லொகேஷன்ல ஷூட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரே இடம் மாதிரி காமிச்சிருக்கீங்க. அது எவ்வளவு சேலஞ்ச் உங்களுக்கு? ஏன்னா எங்களுக்கு எதுவுமே தெரியல. ஒருத்தர் பேசும்போது சொன்னாரு இது நுங்கம்பாக்கத்தில் எடுத்துரும், இது ஒரு இடத்துல எடுத்தோம், இது ஒரு இடத்துல அப்படின்னு. இல்லை, உங்களுக்கு வந்து அது வந்து சினிமாவில் ரொம்ப ரொம்ப இயல்பான ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன். சினிமாங்கிறது அதுதான். என்னன்னா இப்போது வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எங்கள் அந்த பாலா சார் கிட்ட பேசிகிட்டு இருந்தோம். பாலா சார் ஒரு சொன்னார், ஐ மீன் எங்கள் செகண்ட் யூனிட் கேமராமேன் அவர் சொல்லிட்டு இருந்தார், ரோஜா படத்தில் வந்து அரவிந்த் சாமி வந்து ஒரு அந்த அங்கே எல்லையில் உள்ளே போய் மாட்டிகிட்டு இருப்பார்ல, அங்கே ஒரு டூம்குள்ளே அடைச்சி வச்சுருப்பாங்க அவரை. அது வந்து இங்கே தான் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு, சென்னைக்குள்ளே தான் எடுத்தாங்க அப்படின்ட்டு. அப்போ இது வந்து சினிமாவில் இயல்பான ஒரு விஷயந்தான். பம்பாய் படத்துடைய மேக்ஸிமம் போர்ஷன் வந்து இங்கே முன்னாடி இருந்த கேம்பகோலாவுடைய ஃபேக்ட்ரி கேம்பஸ்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு. ஸோ இது ரொம்ப ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். சுழல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எங்கேயோ ஒரு இடத்துல காளிப்பட்டினத்தில் கடத்திட்டு போகிறது எல்லாமே காசிமேட்டில் கடத்தப்பட்டது தான். இப்போ ஜெயிலே வந்து ஒரே இடத்துல இருக்குல்ல, மொத்தமாக ஜெயிலாக நீங்கள் பார்க்குறீங்கல்ல, அதில் வந்து அந்த உள்ளே இருக்கிற ஒரு போர்ஷன் மெட்ராஸ்ல எடுத்தது அது தெரியாது எங்க இருந்து எடுத்ததுன்ட்டு. பட் அதான் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வேலை அதுதானே. ஸோ நம்ம வந்து இது வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் கிரியேட்டிவ் திங்ல, அதை தாண்டி மணின் உள்ள காசு இருக்கு, நம்பர் ஆஃப் ஆர்டிஸ்ட் எத்தனை பேர் வராங்க, ஷூட் பண்றதுக்கு எந்த அளவு வசதியா இருக்கு, இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஒரு இடத்துல எந்த சீக்வன்ஸுக்கும் கிடைக்காது. டெஃபினட்டாக அதை உடச்சி தான் பண்ணணும் அப்படின்னு. பட் எல்லாம் கிடச்சதுன்னா லக்கி. பட் அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி பர்ஃபெக்டான ஒரு ஜெயில், உங்களுக்கு கிச்சனும் கிடைக்கணும், வாஷிங் ஏரியா கிடைக்கணும், உள்ள ரூம்ஸும் கிடைக்கணும், காரிடார்ஸ் கிடைக்கணும், வெளில கோர்ட்யார்டு, அவ்வளோ பெரிய கோர்ட்யார்டு கிடைக்கணும், இதெல்லாம் சேர்ந்து அமையாது நமக்கு. அதுக்கு வந்து எக்ஸ்டென்சிவாக லொக்கேஷன் பார்த்துருக்கு, மாச கணக்காக பார்த்தது. நான் சொல்கிறது ஒரு நாள் 2 நாளில். இன்ஃபேக்ட் ஜெயிலில் ஒரு பர்டிகுலர் போர்ஷன், அதை நான் சொல்ல மாட்டேன், அந்த பர்டிகுலர் போர்ஷன் வந்து கிடைக்கல, அது ஆக்சுவல் இடத்துல இல்லை. அதை தேடி 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 பார்த்து கடைசியாக ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணி ஷூட் பண்ணுது. ஸோ பாண்டிச்சேரியில், அப்புறம் வந்து நாகர்கோவிலில், அதுக்கப்புறம் வந்துட்டு தூத்துக்குடியில், திருச்செந்தூரில், சென்னையில், எல்லா பக்கத்துலேயும் சீஷோரை ஷூட் பண்ணியிருக்கோம். பல்வேறு இடங்களில் ஷூட் பண்ணியிருக்கோம். பட் அது வந்து ஸ்க்ரீனை பொறுத்தவரையில் அது ஒரு காளிப்பட்டினம் தான். ஓகே. இல்லை, எனக்கு அந்த லைட் ஹவுஸ் மாதிரி வச்சு ஒரு பேக்ரவுண்ட் காமிச்சிருந்தீங்களா, அந்த கடத்திட்டு போகிறது உள்ளக்கலாம், அது சிஜியா இல்லை உண்மையாக இருக்கிறதா? இது உண்மையானது தான். லைட் ஹவுஸ் காளிப்பட்டினத்தில் ரிவீல் பண்ண மாட்டீங்க? இல்லை, அதுதானே உங்களுக்கு ஷோ பார்த்து என்ஜாய் பண்ணுறது தான். பார்த்துட்டு நல்லா இருக்கு. சவுத்தில் ஷூட் பண்ணோம், அது சவுத்தில் ஷூட் பண்ணோம், சவுத்தில் கன்னியாகுமரி கிட்ட ஷூட் பண்ணோம். கன்னியாகுமரி கிட்ட யாருக்கும் தெரியாமல் ஒரு லைட் ஹவுஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. அது யாருக்கும் தெரியாது, நேவல் டிபார்ட்மெண்ட்டுக்கே தெரியாது. ஓகே. அந்த 8 காளி, அதாவது அந்த பெண்கள், ஸோ ஒரே கிட்டத்தட்ட எல்லாருமே இப்போ தான் வளர்ந்து வர ஸ்டேஜில் இருக்காங்க. அதில் பாதி பேர் வந்து நிக்கிலா ஆகட்டும், ஹரிணி, எல்லாருமே அவங்கள ஒரே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண வைக்கணும் அப்படின்றது சேலஞ்சாக இருந்தது அவங்களுக்கு. யார் ரொம்ப டஃப்பாக இருந்தது? ரொம்ப நல்ல பசங்க அப்படிங்களா? ஓகே. சூப்பர். எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னென்னா, நான் வந்து நாடகங்கள் பேக்ட்ராப்லேருந்து வர்றேன். அதனால் எனக்கு வந்து நான் காலேஜ் டேஸில் வந்து நிறைய வந்து இந்த ஒரு பாயிண்ட் வரைக்கும் நான் பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா நான் போய் நிறைய காலேஜில் ட்ரெயின் பண்ணுவேன், டிரெக்ட் பண்ணுவேன், இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டுருப்போம். இப்போ வந்து இந்த எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜு, அதுக்கப்புறம் வந்துட்டு எத்ராஜில், இதெல்லாம் போய் பண்ணும்போது இந்த பசங்க வந்து அவங்க வந்து ஒரு டீமாக தானே இருப்பாங்க. அந்த காம்படிஷனுக்காக ட்ரெயின் பண்ணுவோம். அப்போ வந்து அவங்கெல்லாம் வந்து நம்ம ஜெயிச்சிருன்றதுக்காக உருண்டு புரண்டு வேலை பார்ப்பாங்க. அதாவது காம்படிஷன் போது காலேஜ் கல்ச்சுரல்ஸ்லாம் கற்பனை பண்ணிப்பாங்களே, அவங்க பயங்கரமாக எனர்ஜியை போட்டு எஃபர்ட்டை போட்டு வேலை செய்வாங்க. ஒன்றா சுற்றுவாங்க, ஒன்றா சாப்பிடுவாங்க. இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராம்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுங்கெல்லாம் சேட்டை ஓவராக இருக்கும். தே நெவர் ஃபெல்ட் அஸ் அன்கம்ஃபர்டபுள் அட் ஆல். ஸோ கோஆப்ரேட்டிவ். ரொம்ப இப்படி பண்ணிடலாமா அப்படிமா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கதைகளை சொல்லி, வெரி ப்ரொஃபஷ்னல் ஆன் ஒன் சைட் அண்ட் வெரி ஈஸி டு ஒர்க் வித். அண்ட் அட் த சேம் டைம் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு பாண்டிங் கிரியேட், நல்ல பாண்டிங் கிரியேட் ஆனது எங்களுக்கு ஹெல்ப் ஆச்சு. ஸோ ஒன்ஸ் அவங்க வந்து ஒரு யூனிட்டாக அவங்கள பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இங்கேயும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி இந்த 8 கேர்ள்ஸில் வந்து ஒரு 2-3 கேரக்டர் ஃப்ரண்ட்டில் இருக்கும், இன்னும் 2-3 கேரக்டர் பேக்கில் இருக்கும், திருப்பி பின்னாடி இருக்க கேரக்டர் ஃப்ரண்ட்டில் வரும். பட்
தே ஆர் ஒன் யூனிட். அந்த ஒன் யூனிட்டாக தான் நாங்கள் ட்ரீட் பண்ணோம். ஸ்கிரிப்ட்லையும் அப்படி தான் எழுதியிருந்தது. ஸோ அது வந்து அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பாண்டிங் ஸ்ட்ராங் ஆனதுனால இட் வாஸ் வெரி ஈஸி ஃபார் அஸ். ஸோ எப்போவுமே எல்லாரையும் ஒன்றா தான் பார்ப்போம், தனியாக பார்க்கவே மாட்டோம். தனியாக ஏதாவது ஒரு பர்டிகுலர் கேரக்டருக்கு ஷார்ட் எடுக்கணும், மீதி 7 பேர் இங்கே உட்காந்துட்டு இருப்பாங்க கேமராக்கு பின்னாடி. ஸோ தேவர் ஆல் வெரி, அவங்களுக்குள்ளேயே அந்த ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை உண்டு பண்ணிட்டாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பாண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. அண்ட் தேர் ஆல் வெரி குட் ஆக்டர்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஸ்கிரிப்டில் ஸ்பெசிஃபிக்காக எந்த கேரக்டர் எப்படி நடிக்கணுன்றது பக்காவாக எழுதியிருக்கு. அண்ட் எல்லாருக்கும் லைன்ஸ் போயாச்சு, எல்லாருக்கும் தெரியும் என்னென்ன பண்ணணுன்ட்டு. டவுட்ஸ் இருந்தால் அதாவது கேட்பாங்க. ஸோ அதாவது பர்ஃபார்மன்ஸ் வாங்குறதுல சுத்தமாக நாங்கள் கஷ்டமே படாத ஒரு குரூப்னா அந்த 8 பேர். 8 பேர் தான். 8 பேரும். ஓகே, சீரிஸ் ரிலீஸ் ஆன பிறகு நிறைய பாராட்டுகள் வந்திருக்கும். மறக்க முடியாத பாராட்டு ஏதாவது இருக்கா? இவங்க பாராட்டினது என்னால் மறக்க முடியாது அப்படின்ற மாதிரி. எனக்கு வந்து பர்சனலாக என் ஒய்ஃபோட பாராட்டு. ஏன்னு சொன்னால் அவங்க பாராட்டுங்கிறத விட அவங்க பார்த்த விதம், நான் சொன்னல இப்போது அந்த அந்த இமோஷன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு. ஏன்னா அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணது. நீங்கள் வந்து நல்லா எழுதியிருக்காங்க, என்னப்பா நல்லா ஷூட் பண்ணியிருக்கீங்கப்பா, மியூசிக் நல்லா போட்டிருக்கீங்கப்பான்னு சொன்னால் அது கிடையாது ஒரு நல்ல ஒர்க்கு. ஒரு படமோ வெப் சீரிஸோ என்னென்னா உங்களை அறியாமலேயே இமோஷனலாக அதில் பாண்ட் ஆகும். அது காமன் ஆடியன்ஸ் கிட்ட இருக்கிற இன்னசென்ஸில் தான் அது நடக்கும். ஒரு ஃபில்ம் மேக்கராக இன்னொரு சக சினிமாக்காரர்களுக்கு வந்து நீ இது ஏன் வந்து அந்த இடத்துல அந்த வண்டி ஏன் அப்படி பின்னாடி போச்சு, அது கண்டினியூட்டி மிஸ்ன்னுவாங்க. அது தேவையில்லை, அது கண்டினியூஸாக ஓகே, இட் இஸ் அ கண்டினியூ மிஸ், அவ்வளோதான். ஆனால் ஒரு காமன் ஆடியன்ஸுக்கு வந்து உங்களை அறியாமலேயே உங்களை அதுக்குள்ளே போய் ட்வெல் பண்ண வைக்கிறதுல, அது வந்து பர்சனலாக நான் கூட இருந்தனால எனக்கு என் ஒய்ஃபும் சரி, எங்கள் அம்மா சரி, எனக்கு அந்த ஃபஸ்ட்டு சர்க்கிளில் இருந்து கிடச்சது. அது பல விஷயங்கள் கிடச்சிது. யூகேலேருந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் நேற்று போட்டிருக்காரு, ஏதோ ஒரு மெசேஜ் போட்டிருக்காரு. ஆஸ்திரேலியாவில் யாரோ, அங்கே நார்த்தில் பாம்பேயில் நிறைய பேர் பார்த்துட்டு எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. பல பேர் பண்ணுறாங்க. பட் எனக்கு பர்சனலாக வந்து நான் கூட இருந்து அவங்க பார்க்குறத பார்க்கும்போது எனக்கு வந்து போன சீசனை விட உண்மையிலே வந்து எனக்கு இந்த சீசனில் ரொம்ப பயங்கர ஹாப்பி ஆகிட்டேன். நான் புஷ்கரத்தையே சொல்லிட்டு இருந்தேன். அதை எனக்கு வந்து ஐ எம் வெரி வெரி கண்டென்டட். ஓகே, இது வந்து இதுதான் வந்து நம்ம க்ரியேட் பண்ணோம்ல, கூடவே இருக்கிறவங்களுக்கும் கூட ஏதோ ஒன்று க்ரியேட் பண்ண ட்ராமான்றது தெரியாமல் ஒரு ஸ்பிரிச்சுவலாக ஒரு கனெக்ட் க்ரியேட் பண்ண முடியுது, இமோஷனலாக ஒரு கனெக்ட் க்ரியேட் பண்ண முடியுது அப்படின்னு சொன்னால் நமக்கு அது ரொம்ப சந்தோஷம். அதுதான் எனக்கு பர்சனலாக. எனக்கு வந்து எங்கள் அம்மா, ஸோ எல்லாருக்குமே ஃபேமிலியில இருந்து வந்திருக்கு. இல்லை, எங்களுக்கு அது உண்மையான கலைஞர்களாக நாங்கள் அதை தான் ஃபீல் பண்ணுறோம். ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு யாரோ ஒருத்தர் சொல்கிறது வந்து குட், வெரி குட், பட் இது வந்து அவங்கள சந்தோஷப்படுத்தி பார்க்கணுன்ற ஆசை இருக்குல்ல எங்களுக்கு. இல்லை, பட் ஆனால் வந்து எனக்காகன்னு சொல்ல அவங்க டெஃபினட்டாக. ஸோ அவங்க எப்படி வந்து இதை பார்த்தாங்கன்னா, சீரீஸை பார்த்தாங்கன்னா, ஃபஸ்ட் எபிசோட் பார்த்து முடிச்சுட்டு இல்லை இப்போ நான் திரும்பி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு வேலை இருக்குது, டிஸ்டர்ப் ஆகும், நான் நெக்ஸ்ட் எபிசோட 3 மணிக்கு பார்க்குறேன். ஸோ அவங்க டைம் வச்சுக்கிட்டாங்க ஒரு எபிசோடுக்கும். அவங்களுக்கு ஒர்க்லாம் இருக்குது. ஸோ நம்மள மாதிரி எல்லாரும் வந்து பிஞ்ச் வாட்ச் பண்ணணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவங்க வந்து 11 மணிலேருந்து 12 மணி, ஓகே 12 இப்போ 1 மணிக்கெலாம் லஞ்சு கிஞ்சுன்னு வேலை வரும், அது டிஸ்டர்ப் ஆகும். அதனால இப்போ நான் பார்க்கல, முடிச்சுட்டு நான் கரெக்டாக 3 மணிக்கு பார்க்க போகிறேன். 3 மணிக்கு யாரும் வரக்கூடாது, வீட்டில் போடுவாங்க. எனக்கு கலர் அட்ஜஸ்ட் பண்ணு, எனக்கு வந்து சவுண்ட் அட்ஜஸ்ட் பண்ணு, இது ஏன் கம்மியாக இருக்குது, எல்லாம் ஃபிக்ஸ் ஆகி கொடுத்துட்டா உட்காந்து ஒரு எபிசோட மொத்தமாக பார்த்துருவாங்க. பார்த்து முடிச்சுட்டு அவங்க சொன்னது ஒரு பயங்கரமான விமர்சனம் எதுவும் கிடையாது. விறுவிறுன்னு போகுதுடா, நல்லா ஃபாஸ்ட்டாக போகுதுடா, டக்கு டக்குன்னு போகுதுல, பரவாயில்ல 8 எபிசோட் முடிஞ்சதே தெரியல, அவ்வளோதான், இது போதுமே. இதுக்கு எனக்கு வந்து உள்ள வந்து என்னோட டைரக்ஷன் ஸ்கில்ஸ் எப்படி இருக்கு, கிராஃப்ட் எப்படி இருக்கு, இதெல்லாம் வேண்டாம். ஓகே, பார்த்தாங்க, டிஸ்ட்ராக்ட் ஆகாம பார்த்தாங்க, எல்லா எபிசோடையும் பார்த்தாங்க, முழுசா பார்த்தாங்க, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அவ்வளோதான். ஐ திங்க் தட் இஸ் மை, எனக்கு வந்து ஒரு பெரிய அப்ரிசியேஷன் அதுதான். இன்னொரு பக்கம் உங்களுக்கு சினிமோட்டோகிராஃபிஸ் ஆகிட்டாலும் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு, அங்கே ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணுறதுன்னு ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் இருக்கும்ல, அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா இது அதில் இல்லை, கஷ்டம்னு சொல்ல விட ஒவ்வொருத்தரையும் பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சினிமோட்டோகிராஃபர் ஏப்ரஹாம் ஜோசப்னு சொல்லிட்டு ஒரு கேரளாவில் குமாரின்னு சொல்லிட்டு ஒரு படம், ரெக்குன்னு சொல்லிட்டு ஒரு படம், அதெல்லாம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இங்கே வந்து சென்னையில் சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் அவர் இந்த ப்ராஜெக்டில் வரார். வந்த உடனே ஆக்சுவலாக வந்து ரொம்ப ஷார்ட் நோட்டீஸ்லாம் அவர் வரக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அதுக்கப்புறம் வந்த உடனே ஒரு ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு அவர் வந்து நாங்கள் ஒரு பெரிய ரவுண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டு நாங்களாம் ஒரு மாதிரி செட்டில் ஆகி சிங்க் ஆகி உட்காந்துருக்கிற டைமில் அப்போ தான் அவர் ஆரம்பிக்கிறார். ஓகே, அவர் கேட்குற கேள்விகள் வந்து
பதிலே இல்லாத கேள்விகள். இதை ஏன் நம்ம இப்படி பண்ணணும், இந்த வீட்டில் நான் ஏன் ஷூட் பண்ணணும், இந்த இடத்த நான் எப்படி பண்ணணும், அப்போது அது வந்து எங்களுக்கு திருப்பி போடுது, நம்மளோட இன்னும் சேலஞ்ச் பண்ணுது இல்லை, நம்மளுடைய ஒர்க்கை இன்னும் சேலஞ்ச், புஷிங் த பவுண்டரின்னு சொல்லுவாங்க, புஷிங் த பவுண்டரிஸை. அப்போ வந்து அவருடைய சாய்ஸ் தான் வந்து எல்லா இடத்துலையும் நான் ஒரு சுழலை க்ரியேட் பண்ணுவேன். இந்த இடத்துல அவர் வந்து லொக்கேஷன் பார்க்குற இடத்துலலாம் இது ஒரு சுழலுக்கான ஷாட்டு, அப்போ வந்து அங்கே ஒரு ரவுண்ட் இருக்குது அப்படின்னா அதை அவர் சுழலாக பார்க்குறாரு. அப்போது வந்து போட்ஸ் வந்து கடைசி ஷாட்டில் வந்து ஒரு சுழல் மாதிரி சுற்றுது, அதை அவர் க்ரியேட் பண்ணுறாரு. ஒவ்வொரு இடத்துலையும் அதை பார்க்குறாரு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து நாங்கள் வந்து அவசரப்படுத்திக்கிட்டே இருப்போம், அசரவே மாட்டார். எங்கள் வேலை அவசரப்படுத்த வேலை. அவர் வந்து அசர மாட்டார். ஆமாம், இரு இப்போதானே பண்ணேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு. கேரளா மலையாளம் கலந்த தமிழ்ல ரொம்ப ஸ்வீட்டா பேசுவாரு. ஸோ வந்து ரொம்ப கேஷுவலா. அப்போ எங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய சேலஞ்ச். இன்னொரு பக்கம் அவர் கேட்குற கேள்விகளும் அவர் கொடுக்கணும்னு நினைக்கிற அந்த அந்த குவாலிட்டியும் ரொம்ப ரொம்ப நியாயமானதாக இருக்கும். அப்போ அதையும் பேலன்ஸ் பண்ணணும், அதையும் ஷூட்டுக்குள்ளே நம்ம முடிக்க வேண்டிய தேவையும் இருக்குது. ஸோ அது வந்து என்ன சொல்கிறது, அது வந்து ஒரு இதுதான் வந்து இன்னைக்குள்ள காலகட்டத்தில் ஒரு டைரக்டரோட ஒரு முக்கியமான ஒரு குவாலிட்டி ஸ்கில்லாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஒரு பக்கம் குவாலிட்டியை என்ஷூர் பண்ணணும், இன்னொரு பக்கம் ப்ரொடக்ஷனுடைய கெப்பாசிட்டியை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லிமிட் இருக்குது, அது ஒரு ப்ரொடக்ஷனுக்கும் ஒரு லிமிட் இருக்குது. அப்போது நம்ம அந்த லிமிட்டுக்குள்ளே வேலை செய்ய வேண்டிய தேவைங்கிறது தான் சேலஞ்சாக மாறும். அந்த சேலஞ்சை நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம், வேறு வழி இல்லை. நாங்கள் வந்து எங்கள் 2 பேருக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் தள்ளுவோம். ஒருத்தர் மேலே உள்ள கோபத்தை இன்னொரு ஏடி மேலே காட்டுவோம், ஏடி மேலே உள்ள கோபத்தை எங்களுக்குள்ளே பேசிக்குவோம். ஏதோ ஒரு வகையில் நடக்கும். ஆனால் திரும்பி பார்க்கும்போது சாரி சொல்கிற செஷன்ஸ் தான் எக்கச்சக்கமாக இருக்கும். நான் வந்து ஏடிக்க காலில் உள்ளதை குறையா கெஞ்சாச்சு, சாரிடா டேய் இவனை ரொம்ப திட்டான்டா, அதெல்லாம் சொல்லிக்கிட்டு வச்சுக்கிட்டு. அடுத்து ஆர்ட் டைரக்டர், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ஷோக்கு ரொம்ப முக்கியம் இந்த ஷோக்கு. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி எதுவுமே ஒரு இடத்துல எடுக்கல, எல்லாத்தையும் 100 இடத்துல எடுத்து எல்லாத்தையும் ஸ்டிச் பண்ணியிருக்கு. ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு சீம்லெஸ்ஸாக இருக்கணும். அண்ட் ஜெயிலாக இருக்கட்டும், இப்போ ஜெயில் வந்து செட்டு, அதாவது ரியல் லொகேஷனை செட்டாக கன்வெர்ட் பண்ண ஒரு செட் அது. அண்ட் உள்ளுக்குள்ள ஒரு சில இதெல்லாம் ப்ராப்பர் செட் எல்லாமே எடுத்தது. ஆனால் அது நீங்கள் ஷோவாக பார்த்தீங்கன்னா எங்கேயுமே டிஃப்ரென்ஸ் தெரியாது. எனக்கே நிறைய இடத்துல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது இல்லை. ஸ்பாட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் ஷூட் பண்ணும்போது நான் அதை செட்டுன்னு நினச்சிருப்பேன், டே அந்த சவுத்தை நவுத்து அப்படின்னு, சார் அது உண்மையான சவுத் சார் அப்படின்னு. ஸோ அதுக்கும் ஒரிஜினலுக்கும் டிஃப்ரென்ஸே தெரியாது, செட்டுக்கும் ஒரிஜினலுக்கும். ஸோ ஃபினிஷிங் எல்லாம் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். நான் வந்து அவரை கூப்பிட்டு அருண் கூப்பிட்டு அந்த இடத்துல கூப்பிட்டு, அவரு சேட்டான் தான் கூப்பிடுவோம், சேட்டா அவர் வந்து கேரளாலேருந்து, சேட்டா கலக்கிட்டீங்க, என்ன இது சூப்பராக இருக்குது, எது உண்மை எது செட்டுன்னே தெரிலங்க எங்க அப்படின்னோடனே தேங்க்ஸ்னு வரும். ஆனால் இதெல்லாம் வந்து ஸ்பாட்டில் வந்து அவரு தூங்கவே மாட்டார். ஏன்னா கண்டினியூஸாக ஸ்கெடியூல் போயிட்டுருக்கு, எல்லாமே பெரிய பெரிய செட்டப்பு, எல்லாமே ஆர்ட் டிபார்ட்மெண்ட் பேஸ் செட்டப். ஆர்ட் டிபார்ட்மெண்ட் இல்லாமல் எங்கே பார்த்தா பீச்சில் நின்று எடுக்கிறது தான். பீச்சில் 2 பேர் நின்று பேசினாங்கன்னா ஆர்ட் டிபார்ட்மெண்ட் கிடையாது, மற்றபடி பீச்சை விட்டு இப்படி வெளியே வந்தாலே ஆர்ட் டிபார்ட்மெண்ட். அதை காம்பன்சேட் பண்ணுறது தான் திருவிழா செட்டப். இப்போ திருவிழா பீச்சில் 2 பேர் நின்று பேசும்போது மட்டும்தான் அவர் இருக்க முடியாது. அதுலேயும் நாங்கள் போட்டை கேட்போம், அவங்க அசிஸ்டன்ஸ் யாராவது போட்டை அவங்க தள்ளிட்டு வரணும். அநியாயத்துக்கு வந்து எங்கேருந்து தண்ணியில் தள்ளிட்டு வர்றது, போட்டை பின்னாடி வந்து நிற்கணும், அப்படி ஒன்று இருக்கும். இப்போ ஃபெஸ்டிவலில் வந்து சீசன் 1க்கும் சரி 2க்கும் சரி அருண் தான் வந்து ஆர்ட் டைரக்டர். அவருடைய அப்ரோச் என்னென்னா, அந்த ஃபெஸ்டிவல் ஷூட்டுக்கு முன்னாடி 18 நாளோ 20 நாளோ அவருக்கு கணக்கு ஒன்று இருக்குது. அவ்வளோ நாள் விரதம் இருப்பார் அவர். ஓகே, அவர் விரதம் இருந்து செட்டில் செருப்பட மாட்டார். வெயில்ல மார்ச். அவருக்கு வந்து அவருக்கு இருக்கிற அந்த கன்விக்ஷன் வந்து எனக்குலாம் வந்து என்னடா இது நம்ம ஷூவை போட்டு திரியிறோமேன்னு இருக்கும். ஸோ அதோட மட்டும் அது சர்ஃபேஸ் லெவல் கிடையாது, அதில் மட்டும் அதை தாண்டி இறங்குவார். அவருக்கு ரொம்ப பர்சனல். இந்த ஃபெஸ்டிவலில் இந்த அம்மனை நான் வந்து இப்படி க்ரியேட் பண்ணுவேன், இந்த மாதிரி நான் பூவெல்லாம் கொண்டு வர போகிறேன், நான் இதெல்லாம் செய்ய போகிறேன் சார், அதை விட்டுடுங்க சார் அப்படின்னுவார். எங்கன்னா அவர் ஃபெஸ்டிவலுக்கு வந்தார், ஒரிஜினல் ஃபெஸ்டிவலுக்கு வந்து எங்கள் கூட வந்தார். நாங்கள் எல்லோரும் போகிறோம், அந்த 10 லட்சம் பேர் வந்து கலந்துக்கிட்டு அந்த குலசேகரப்பட்டினம் ஃபெஸ்டிவலுக்கு போகும்போது அவர் ஒரு டீமோடு வருவார். அந்த டீமோடு போய் அங்கே போய் மார்க்கெட்டில் போய் கிடைக்கிற திங்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணார். அங்கேருந்து கலெக்ட் பண்ணார், இவர் ஃபோட்டோ எடுத்தார் வச்ச. அவர் எப்போ முடிவு பண்ணுறாருன்னா ஷோ சூப்பர் ஹிட்டுன்னு அங்கே முடிவு பண்ணுறாரு. லைவில் பார்த்துட்டு அவருக்கு கிடைக்குதுல ஒரு மெட்டீரியல்ஸு, அதை வச்சுட்டு சார் பின்னிடலாம் சார்
பின்னில சார் அப்படின்னு அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும். ஏன்னா அடுத்தது ஓகே இந்த ஆள் அடுத்தது ரெடி ஆகிட்டான், அடுத்தது இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், அதில் என்ன மாதிரியான ஃபோக்லோர் ஆர்டிஸ்ட்டை கொண்டு வந்து என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ண போகிறோம். விடமாட்டார். அதுலேயும் அவர் வருவார். அதுலேயும் சார் இது வேண்டாம் சார், இது பாரு சார் அப்படின்னு கொண்டு வந்து ஒரு மெட்டீரியலை காட்டுவார், ஒரு ஃபோட்டோவை காட்டுவார், ஒரு வீடியோவை காட்டுவார். அங்கே ஒரு அதை ஒரு ஒரிஜினல் திருவிழாவை ஆக்கிறதுக்கான. ஏன்னா இன்னொரு பாருங்க, சீசன் 1 நைட்டு அப்படியே நாங்கள் பொசுக்கு அங்கங்கே லைட்டை போட்டு தேவைப்படுற இடத்துல லைட்டை போட்டு தப்பிச்சிடலாம். இங்கே டேல உங்களுக்கு அந்த அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணுறதுக்கு இன்னும் பல விஷயங்கள் தேவைப்படுது. ஒரிஜினல் ஃபெஸ்டிவல்லையே டேல ஆக்சுவலாக கம்மியான கூட்டம் இருக்கும். ஓகே. ஏன்னா வெயிலுக்கு போய் சாயங்காலம் தான் கூட்டம் ஏறும். ஆனால் நாங்கள் டேல தான் ஷூட் பண்ண வேண்டிய, அதுவும் மத்தியானம் 12 மணிக்கு, அது சம்மரில் என்ன அப்போது அதை கிரியேட் பண்ணுறது இருக்குல்ல, அதுக்கு ஸ்கில் இருந்தால் பார்த்தாது, தைரியம் வேணும். அந்த தைரியத்தை வச்சுக்கிட்டு தன்னோட டீமை வச்சுக்கிட்டு அவர் இறங்கி அடிக்கிற ஆட்டம் இருக்கு. எங்களுக்கு கொஞ்சம் அள்ளுதான் கிளம்பும், என்னடா இந்த மனுஷன் என்ன பண்ணுறாரு, என்ன சேட்டப் பண்ணுறாரு. ஸோ 2 pillars ஆக்சுவலி. ஒரு பெரிய செட்டுன்னு இல்லாமல் ப்ராப்ஸாகவே சீன்ஸாக போகும்போது இல்லை, சின்ன இடமா இருக்கும், அந்த சின்ன இடத்துல ஒரு ப்ராப் எனக்கு தேவைப்படும் போது ஆக்சுவலாக நான் கொஞ்சம் யோசிப்பேன், நாளைக்கு காத்தால ஷூட்டுக்கு இப்போ எப்படி இவர்கிட்ட கேட்குறது அப்படின்ட்டு ரொம்ப யோசனையாக தான் கேட்பேன். கேட்டால் எனக்கு அது வேணும், முடியுமான்னு பாருங்க, முடிஞ்சா ட்ரை பண்ணுங்க, இருந்தால் நல்லா இருக்கும் ஃப்ரேம் அப்படின்னா காலைல ரெடியாக இருக்கும். அது எங்கே போய் எப்படி எதை கொண்டு வராருன்னு யாருக்குமே தெரியாது. நைட்டு கரெக்டாக நான் ஈவினிங் சொன்னேன் அப்படின்னா நைட் ஃபோட்டோ வந்துடும், இது ஓகேவா உங்களுக்கு, ஓகே. காலைல நீங்கள் செட்டு எத்தனை மணிக்கு ஷார்ட் வைப்பீங்க அப்படிங்க, 9 மணி, எனக்காக ஒரு 11 மணிக்கு வைக்க முடியுமா, ஓகே வச்சுக்கிறேன், நான் அதுக்கு போல வேறு எதாவது எடுத்துக்கிறேன், ஓகே 11 மணிக்கு உங்களுக்கு ஷார்ட் இது ப்ராப் ரெடியாக இருக்குன்னா 11 மணிக்கு வந்துடும் அது கரெக்டாக. ஸோ இது ஹி கோஸ் பியாண்ட் திஸ் திங். அவர் நினைச்சா இல்லைங்க நீ சொல்ல முன்னாடி லிஸ்ட்ல இல்லை இது இப்போ என்னால் நைட் பண்ண முடியாதுன்னு தாராளமாக சொல்லலாம். இல்லை, அவர் சொல்லவே மாட்டார். இல்லை நீங்கள் சொல்லுங்க, நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன் 95% நான் கொண்டு வந்துடுவேன், அந்த 5% மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்கன்னு வர. அந்த 5% வரைக்கும் போனதே கிடையாது, 95% கொண்டு வந்துடுவார். இதோட சேர்த்து ஒன்று சின்ன ப்ராப்ஸ் பற்றி பேசுகிறாருல, நீங்கள் செல்லப்பா வீடுங்கும்போது அந்த செல்லப்பா வீட்டை நாங்கள் உண்மையிலேயே அந்த படத்தில் காட்டுற மாதிரி கடற்கரையில் ஷூட் பண்ணல, வேற எங்கேயோ ஷூட் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல ஷூட் பண்ணுறோம். அப்போது அந்த வீட்டுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, செல்லப்பாவுக்கு பின்னால் ஒரு பெரிய ஷெல் இருக்கும். அந்த காட்டேஜை மைண்டில் வச்சுக்கிட்டு, அது கடலோர காட்டேஜுங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டு, அந்த காட்டேஜ் அவருடைய காட்டேஜில் பின்னாடி ஒரு ஷெல்லை பில்ட் பண்ணி வச்சுருக்காரு. ஏன்னா அந்த ஷெல்லுங்கிறது குட்டி ஷெல்லை சின்ன வயசில் இவர் யாருக்கோ ஒருத்தருக்கு கொடுக்குறாரு இல்லையா, சின்ன பையனாக இருக்கும்போது கொடுத்து என்ன சொல்கிறாருன்னா, ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு அது மேலே இது உருவாகும் அப்படிங்கிறாரு. செல்லப்பாவோட கேரக்டருக்கு பின்னால் அந்த தத்துவம் இருக்குது. இதை நீங்கள் ஸ்கிரிப்ட் படிக்காமல் அவரால் எப்படி அதை உருவாக்க முடிஞ்சுது? இன்னொன்று, அந்த ஷெல் இருக்குல்ல, அந்த ஷெல்லில் தான்ஸ் இருக்கும். ஓகே. கரெக்டான இடத்துல நீங்கள் கரெக்டான ஷாட் அங்கே வைக்கும்போது அவர் அரக்கராகவும் அவர் அரக்கன் இல்லாமலும் ரெண்டுமாவும் தெரியும். இது இதை ஒரு ஒரு ஆர்ட் டைரக்டராக மட்டும் யோசிச்சா பத்தாது, அதை ஒரு ரைட்டரா டைரக்டரா எல்லாமே யோசிக்கணும்ல. அது எங்களுக்கு ஒரு பெரிய அண்ட் இது அதே வீட்டில் இன்னொரு விஷயமும் நடந்துச்சு. என்னன்னா, அதான் அந்த வீடு ஷோர் பக்கத்தில் இல்லை, ஷோர் இல்லாமல் இருக்கு. ஸோ வீடு எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஏதோ ஒன்று எங்களுக்கு இடிச்சுனே இருந்தது. என்னன்னா, இது பீச் ஷோரில் இருக்கிற வீடு மாதிரி தெரியல, என்ன எப்படி அதை கிராக் பண்ணுறது அப்படின்ட்டு இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒன்றுமே இல்லை. அடுத்த நாள் என்ன பண்ணாரு, வீடை சுற்றி பீச் மண்ணை போட்டாரு. ஓகே. உள்ள ஆக்சுவலாக உள்ள அது லான், ஓகே, கிரீன் லான், அது ஃபுல்லாகவே எல்லாம் புல் இருக்கிற இடம், பச்சை பசேல் இருக்கிற இடம். அதை எப்படி நம்ம பீச்சோட கனெக்ட் பண்ணுறது, விஷுவலாக பார்க்கும்போது ஒரு ஒயிட் ஷாட் வைக்கும்போது இது பீச்சோட இருக்குன்றது தெரியணும். ராதர் இது இல்லையே தனியாக எங்கேயோ எடுத்துருக்காங்கன்னு தெரியக்கூடாதுன்றதுக்காக பீச் மண்ணை கொண்டு எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாரு. ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு பீச் ஹவுஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி அடிஷன்ஸ் இருக்குல்ல, இது ஜென்ரலாக சாதாரணமாக பண்ணுறதை விட அது உள்ளே இன்வால்வ் ஆகி நானும் இதில் ஒருத்தன், என்னாலையும் ஒரு சில விஷயங்கள் கிரியேட் பண்ண முடியும்னு நினைக்கிற ஒரு ஆர்ட் டைரக்டரால தான் பண்ண முடியும். அவர் அதனால தான் இன்னைக்கு ஒரு மாவீரன் படம் பண்ணாரு, அதுக்கப்புறம் சூர்யா சாரோட அடுத்த படம் பண்ணிட்டு இருக்காரு, நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. இவர் முருகாசர் சிவகார்த்திகேயன் சார் அந்த படமும் அவர் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஐ திங்க் டக்குன்னு recognize பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. Because he deserves it. He is far ahead craft level. ஓகே.
கடைசியாக ஒரு கேள்வி, முக்கியமான ஒருத்தரை பற்றி நம்ம பேசாம விட்டோம். இந்த சூழலுக்கு உயிர் கொடுத்தவர் சாம் சிஎஸ். ஸோ அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் நிறைய இடங்கள். இப்போது சுழல் சீசன் 1க்கு முன்னால் நான் வந்து ஒரு டிஸ்கஷன் ஒன்று வைக்கிறோம். அந்த டிஸ்கஷன் என்னன்னா, இந்த மியூசிக் வந்து எடுத்த உடனே இது வந்து ஒரு சின்ன ஊரில் நடக்க போகுதுன்றத தெரிஞ்சுக்கிட்டோம். அதோட சேர்த்து வந்து உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அந்த ஆடியன்ஸ்க்கு போய் சேரணும். ஃபஸ்ட்டு டாப் லெவல்லேருந்து நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். ஏன்னா ஒரு ஃபியூஷன் மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு. அப்போ தான் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும், ஓகே தம்பி உனக்கு மியூசிக் வந்து அவ்வளோதான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சாம் அது இல்லை பிரதர் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாரு. சரி இது என்ன செய்ய போகிறார் வைக்க போகிறானதும் ஒரு தீம் மியூசிக் ஒன்று அடித்து போடுறாரு. தீம் மியூசிக்கை கேட்கும்போது தான் ஃபியூஷனை தாண்டி அதுக்கு பேர் எனக்கு தெரியல, எனக்கு அதுக்கு பேர் என்னென்னு சொல்கிறாங்கன்னு தெரியல. அது பட்டு ஒரு ட்ரான்ஸ் லெவலுக்கான ஒரு மியூசிக்கு, சாமி ஆடுறதுங்கிறது இருக்குல்ல, அதுதான் ட்ரான்ஸ் லெவல். அந்த ட்ரான்ஸ் லெவலில் ஒரு 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 நம்ம ரூரலில் இருக்கக்கூடிய எளிமையான மக்களுக்கு மட்டும் இல்லாமல் அந்த ட்ரான்ஸ் லெவலை அந்த ஊரில் இல்லாத வேறு அர்பன் பீப்புளுக்கும் வேறு நாடுகளில் இருக்கிறவங்களுக்கும் கடத்துறது இருக்குல்ல, அவருடைய தாட் ப்ராசஸ் அங்கேருந்து டெவலப் ஆகுது. இது நாங்கள் எப்போ புரிஞ்சுக்கிறோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு தீம் மியூசிக்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நான் கேட்குறேன் சில கேள்வி, தெரியல இது இப்படி தான் பண்ணுறீங்களா, இதுக்காக அது ஆமாம் அப்படி தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ் டெவலப்பிங் நிறைய. அதுவும் இல்லாமல் அவருக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து மியூசிக்கலாகவே ட்ரீட் பண்ண பார்க்குறாரு. ஸோ சாம் சிஎஸ் வந்து இந்த ஷோவுடைய மிகப்பெரிய பலம் என்னென்னா, உங்களுக்கு வந்து வெப் சீரிஸ்ன்னும் பொழுது நிறைய கான்வர்சேஷன்லாம் இருக்குது. அந்த கான்வர்சேஷன்ஸ்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வகையான பேசிக்கிட்டே இருக்கிற தன்மை இருக்கும் பொழுது அதில் இன்னொரு மூமெண்ட்டை க்ரியேட் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. ஒரு வர்ச்சுவலாக சைக்கலாஜிக்கலாக ஒரு மூமெண்ட்டை க்ரியேட் பண்ண தேவை இருக்குது. அப்போது அதை வந்து எங்கேருந்து அவர் பிடிக்கிறாருன்னா ரைட்டிங்லேருந்தே பிடிக்கிறாரு. டிரெக்ஷனில் விஷுவலாக எடுக்கிறத தாண்டி ரைட்டிங்கில் ஓகே அவங்க பேசிகிட்டு இருக்கிறதுல இந்த பாயிண்டில் ஒரு தகவல் வந்து வெளியாகுது, அதிலிருந்து அந்த பிளாட்டு ப்ராக்ரஸ் ஆகுது. அப்போ இதை வந்து கேப்சர் பண்ணுறாப்புல, விச் இஸ் வை இட் இஸ் ஆல்சோ கிரிப்பிங் அலாங் வித் த நரேட்டிவ். ஸோ மியூசிக் வந்து இன்றைக்கி இம்பார்ட்டண்ட்டாக பேசப்படுது, நிறைய இடத்துல ஸ்டாண்டர்டாகவும் ஹிட் ஆகுது. இதுக்கெல்லாம் ரீசன்ஸ் வந்து ஐ திங்க் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஹவு டு பிரிங் இன் போத் த ஃபீல் ஆஃப் ஒரு ரூரல் அந்த கிரவுண்டட்னஸும் சரி, யூனிவர்சாலிட்டியும் சரி. ஆல்சோ அவர் ஒரு டெசிஷன் எடுத்திருக்காரு இதுல, விச் இஸ் என்னன்னா ஓவராலா ஷோக்கே வந்து மியூசிக்கே ரூட்டடா போயிருக்கு ரொம்ப. இது குளோபலா போறதுன்றதுக்காக நமக்கு வந்து வெஸ்டர்ன் ஆடியன்ஸும் தேவைன்றதுக்காக வெஸ்டர்ன் மியூசிக் நம்ம எங்கேயுமே கொண்டு வரல. அது வந்து சரியான கன்விக்ஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் எவ்ரிபடி இன்க்ளூடிங் ஷோ ரன்னர்ஸ், மியூசிக் டைரக்டர்ஸ், அஸ், அண்ட் தட் ஹஸ் ஹெல்ப், ரொம்ப ஹெல்ப் ஆயிருக்கு. ஸோ எங்கேயுமே வந்து டைல்யூட் பண்ணல. நம்ம வந்து ரொம்ப ஒரு கல்ச்சுரலி ரிச் ஷோ, தமிழ்நாட்டில் ஒரு கிராமத்தை சுற்றி இருக்கிற கதையை எடுக்கிறோம், ஆனால் அதை கொண்டு போய் உலகத்தில் கொண்டு போய் எல்லா நாடுக்கும் சேர்க்குறோன்றதுக்காக அங்கே காம்ப்ரமைஸ் பண்ணி நம்ம ஏன் வந்து அந்த மியூசிக் கொஞ்சம் இங்கே கொண்டு வரக்கூடாது, இதை ஏன் இங்கே கொண்டு வரக்கூடாது, எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணல. இன்ஸ்டெட் நம்மளோட ஊர் என்ன, நம்மளோட ஊரில் யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்ன, அந்த ஊரை சுற்றி இப்போ ஒரு ஃபெஸ்டிவலில் காட்டுறோம் அப்படின்னா அதுக்கு தேவையான மியூசிக் என்னன்றதை கிராண்டாக கொடுத்தாரு பார்த்தீங்களா. ஐ திங்க் அதனால தான் ட்விட்டரில் போயிட்டு நீங்கள் சுழல்னு போட்டிங்கன்னா எல்லா ட்வீட்லேயும் சாம் சிஎஸோட பேர் இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். ஸோ இட் ரீச் குளோபலி அண்ட் ஆல்சோ தே லைக் தட் இட் வாஸ் ஒரிஜினல். ஸோ ஒரிஜினலாக உள்ளேருந்து ஒரு விஷயத்த கொடுக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் பிடிக்கும், பெரிய இடத்துல போய் சேரும். ஸோ அது வந்து அதுக்கு சாம் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அதோடு சேர்த்து நம்ம எடிட்டரையும் பேசணும். ஏன்னா இன்னைக்கு வந்து ஷோ வந்து விறுவிறுப்பான ஷோ அப்படின்ற பேர் சீசன் 1க்கும் கிடச்சிருக்கு, சீசன் 2க்கும் கிடச்சிருக்கு தான். அதுக்கு பின்னால் வந்து எடிட்டிங் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். அவர் வந்து ஸ்கிரிப்டை படிக்கிறாரு, ஸ்கிரிப்டை படிச்சுட்டு கொஞ்சம் ஷூட்டுக்கு வந்து சாம்பிள் பார்த்துட்டு போவார். ஆமாம், அதுக்கப்புறம் வந்து எல்லாம் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு உட்காந்து டேபிளில் அவருக்கு கிடைக்கிற ஃபுட்டேஜை அவர் தான் அதை வந்து அடுக்கிறார்ல. அப்போது ஒரு பக்கம் வந்து விறுவிறுப்பாகவும் போகணும், இன்னொரு பக்கம் இமோஷனலாக இன்வெஸ்ட்டும் ஆகணும். இது ரெண்டுமே வந்து எப்படின்னா 2 போட்டில் ட்ராவல் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம். ரொம்ப எமோஷனல் பக்கம் ட்ராவல் ஆகிடுச்சுன்னா ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிடும். ரொம்ப விறுவிறுப்பாகவும் போக ஆரம்பிச்சிருச்சுன்னா அது என்ன ஆகும்னா உங்களுக்கு இமோஷனலாக எங்கேயுமே கனெக்ட் ஆகாத ஃபீலிங்கும் க்ரியேட் ஆகிடும். அப்போ 2 மேலேயும் ட்ராவல் பண்ண தேவை இருக்குது. அதில் எடிட்டருடைய பங்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். சீசன் 2 பொறுத்தவரையில் கிளைமேக்ஸ் போர்ஷனில் வந்து ஒரு 3 பேரலல்ஸ் இருக்குது.
இல்லையா? ஒரு பக்கம் வந்து மித்தாலஜியை கவர் பண்ணிகிட்டே வரும், அந்த மித்தாலஜி ஸ்டோரியை கவர் பண்ணுறோம். இன்னொரு பக்கம் ப்ரிசனில் நடக்கிற ஒரு விஷயத்தை கவர் பண்ணுறோம். இன்னொரு பக்கம் ஒரு பெரிய சேஸ் ஒன்று இருக்குது. அப்போது இதை சரிசமமாக வந்து எடிட் பண்ணி அதை வந்து அதில் வந்து கரெக்டான மொமெண்ட்ஸை வந்து கேப்சர் பண்ணி அதை பயன்படுத்தி இதில் எல்லாமே வந்து ஒரு கம்பேரிசன் இருக்குது. இவங்க தான் இவங்க, இதனால தான் இது நடக்குது, அதனால தான் இது நடக்குது, இந்த பர்டிகுலர் கேரக்டராக இது, இத்தனை விஷயங்களை அதில் கன்வே பண்ண வேண்டியிருக்கு. அது வந்து உண்மையிலே அது பெரிய கிரெடிட் கோஸ் டு த எடிட்டர். கெவின் வந்து ஒர்க் பண்ணுற விதமே செம ஜாலியாக இருக்கும். எப்படின்னா எடிட் ஒரு கட்டு ஒன்று, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சீன் வச்சுக்கோங்களேன். சீன் வந்து முதல்ல வந்து நான் ஒரு கட் பண்ணுவேன், அதுக்கப்புறம் கெவின் ஒரு கட் பண்ணுவார், அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்றா உட்காருவோம். ஸோ உட்காரும்போது நான் ஒரு கட் பண்ணியிருப்பேன், அதுக்கப்புறம் அவர் கட் பண்ணியிருப்பார். ஒரு ஷார்ட் இருக்காது. நான் கேட்பேன், கெவின் என்ன இந்த ஷார்ட்டை காணும் அப்படின்னோடனே, அதான் போன ஷார்ட்லேயே வந்துச்சு இல்லை அதோட இன்ஃபர்மேஷன், எதுக்கு இது? அது ஓகே, கஷ்டப்பட்டு 2 மணி நேரம் எடுத்தோம்ல இந்த ஷார்ட்னு நமக்கு தோணும். பட் ஹீ ஹேஸ் தட் கம்ப்ளீட் அப்ஜெக்டிவ் வியூ. ஸோ நானோ சாரோ வந்து டைரக்ட் பண்ணி ஷார்ட் எடுக்கிறதுனால வி ஓன் எவ்ரி ஷார்ட். அது இருக்கும். அதை நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம், எத்தனை பேரை திட்டிருக்கோம், எவ்வளோ பேர் அங்கே கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு நமக்கு தான் தெரியும். பட் எடிட் டேபிளில் போகும்போது இட்ஸ் ஒன்லி ஸ்டோரி, வாட் கம்ஸ் அவுட் என்கேஜிங்காக இருக்கா இல்லையா, அதை வந்து மெர்சிலஸாக கட் பண்ணுவார், மெர்சிலஸாக தூக்குவார். தேவையே இல்லை, எதுக்கு கன்வின்ஸ் பண்ணுவார். ஸோ எஸ், நமக்கும் தெரியும் அது தேவையில்லைன்ட்டு. பட் இருந்தாலும் நம்ம எடுத்த ஷாட் நல்லா வந்திருக்கு, அது இருந்தா அப்படின்ட்டு ஒரு அல்பாசம் இருக்கும்ல. பட் ஹீ இஸ் வெரி ஷுவர். அது வந்து அண்ட் சம்டைம்ஸ் வென் வி கன்வின்ஸ் ஆல்சோ சேயிங் தட் இல்லை இது தேவைன்னு சொன்னா அதுவும் வந்து சம்டைம்ஸ் அவரும் சொல்வார், இல்லை நீங்கள் கரெக்ட், நீங்கள் முன்னாடியே சொன்னீங்கல்ல அந்த ஷாட் நான் தூக்கிட்டேன், தேவைப்பட்டது அது அப்படின்ட்டு ஹில் பிரிங் பேக். ஸோ அவர் வந்து அந்த ஒரு மாதிரி ஒரு ஹெல்தியான ஒரு ஒர்க்கிங் என்வாயர்மெண்ட் அவர் கூட உட்காந்து ஜாலியாக இருக்கும், சிரிச்சுட்டு கலாச்சிட்டு. சம்டைம்ஸ் வந்து நமக்கு பக்கத்துல தான் இருப்போம், ஷார்ட் ரொம்ப மொக்கையா இருக்குது வேணா விட்டுருங்க, வேற ஒன்று கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க, இல்ல லூசா இருக்கு விட்டுருங்க, வேற ஷார்ட் போட்டுக்கலாம் அப்படின்னாரு. ஸோ இந்த மாதிரி தான் போவோம். பட் இந்த எண்ட் எல்லாருக்குமே ஒரே விஷயம் தான், என்னன்னா ஷோ நல்லா வரணும், பார்க்கும்போது விறுவிறுப்பா இருக்கணும், ஃபாஸ்டா இருக்கணும், அண்ட் நெக்ஸ்ட் எபிசோட் போகணும். ஸோ திஸ் இஸ் வாட் த மெயின் விஷன் ஆஃப் த ஷோ இஸ். அண்ட் அதுக்கு ஹி ஹஸ் டன் த பெஸ்ட் ஜஸ்டிஸ், ஹி ஹஸ் டன் தி ஜஸ்டிஸ். ஓகே. ஸோ ஃபைனலாக சுழல் 3 நாங்கள் எப்போ எதிர்பார்க்கலாம்? சுழல் 3 ஏப்ரல் மாதம் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறோம். சூப்பர். எந்த ஏப்ரல் தெரியல, சீக்கிரமா தெரிஞ்சிடும். ஆமாம், சீக்கிரமாக ஆரம்பிச்சிருவோம் நம்புகிறேன். நம்புகிறோம் நாங்கள். ஸோ உங்களுடைய படங்கள், தனியாக படங்கள் எப்போ எதிர்பார்க்கலாம்? அதை வந்து 2025 பண்ணிடணும்னு ஆசைப்படுறோம். எந்த மாசம் மட்டும் தெரியல. அது வந்து 2025 ஆரம்பிச்சிருவீங்க. ஆமா ஆமா. நான் பிரின்ஸ் பிக்சர்ஸோட சைன் பண்ணிருக்கேன். சோ ஐம் வெயிட்டிங். ஐ திங்க் ஐம் ரெடி டு ஸ்டார்ட். எப்போ வேணா போனா ஃப்ளோஸ் போயிடுவேன் நான். சூப்பர். ஸோ 2 பேருக்குமே வாழ்த்துக்கள். சொல்லுக்கும் சரி, நீங்கள் அடுத்தடுத்து பண்ண போகிற ப்ராஜெக்ட்டும் சரி, இன்னும் பல உயரங்கள் போகணும் அப்படின்னு என்னுடைய சார்பாகவும் எங்கள் டீம் சார்பாகவும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ.